ஓப்பனிங் சீன்ல நம்ம டிராமாவோட ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அவ அதுல நிக்கிறாளா, அது கூட மத்தவங்க கண்ணுக்கு தெரியல. அவ உடம்புக்குள்ள புகுந்து தான் போறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோனி இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போய் ஆவிய நிக்காங்க. நம்ம ஹீரோட நேம் வந்து என்ஷியா, நம்ம சியானே வச்சுக்கலாம். இப்போ அவங்க வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்குது. என்னோட நேம் வந்து என்சியா. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் பெய்யா மாறினேன். அண்ணா இருக்காளா யோயோ, அவ போய் சொல்லி ஆக்டிங் போடுறதுலே அவளை அடிச்சுக்க யாருமே இல்ல. பலே கிளாடியா இருப்பா. அவ கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு. பட் நான் அங்க செத்து கிடக்கேன். ஆனா இவன் அதை கூட கண்டுக்காம இவளை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பெத்த தாய், அவளுக்கு ஒண்ணுனா இது பதறி போயிடுவோம். சொல்ல போனா நான் தான் இந்த வீட்டு சொந்த பொண்ணு, அவ அட பொண்ணு. ஆனா என் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவன் மேலதான் பாசம் கட்டுவாங்க. இப்போ நான் செத்து நிக்கேன் இல்லையா, அதுக்கு காரணமே அவதான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இந்த யோயோ பொண்ணு இருக்காளா, அவன் என்ன பண்ணிருக்கானா, நான் தான் கோ ஃபேமிலியில ஒரே ஒரு பொண்ணா இருக்கணும், எல்டர்ஸ் லேடியா நான் மட்டும் தான் இருக்கணும், இந்த கோ ஃபேமிலியோட சொத்து எனக்கு மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோனிய வேன் கண்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல பிடிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்கா. ஆனா இவங்க கிட்ட ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. என் மேலதான் தப்புமா, நான் தங்கச்சி காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாது, ஆனாலும் நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு ஆக்டிங் போடுவாளா. பிரதர்ஸ்லாம் அவன் மேல தப்பே கிடையாது, அவன் மேலதான் தப்பு இருக்கும். அவ தான் சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆக்டிங் போடுவாளே, ஸோ நீ எதுக்கு ஒரி பண்ணிக்கிறாதா அப்படின்னு 2 பிரதர்ஸுமே ஆதலப்படுத்துறாங்க. ஆக்சுவலி எல்லாரும் எதுக்கு இவ பேச்சை நம்புறாங்க அப்படின்னா, இவ தான் சின்ன வயசுலேருந்து இவங்க கூட வளர்ந்துருப்பா. அதாவது நம்ம ஹினி சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிட்டா போல, அதுக்கப்புறம் இவளை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோனியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்களா. ஆனால் இந்த யோயோ பொண்ணுக்கு நம்ம ஹினி வந்ததெல்லாம் பிடிக்கவே இல்லை. அதுக்காக நிறைய விஷயத்துல நம்ம ஹீனியை ஃப்ரேம் பண்ணி மாட்டிலாம் விட்டுருக்கா. ஸோ அதனாலேயே இவங்க நம்ம ஹீனியை ஒரு கெட்ட பொண்ணு, அவள் எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் சும்மா சும்மா ஆக்டிங் போடுவா அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவன் மேலே வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீனிக்கு கோவம் வருதா. ஃபர்ஸ்ட் அண்ணாவை அடிக்க ட்ரை பண்ணுவா, பட் அவளால் அடிக்க முடியல. இப்போ ஹீனோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படி மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் துளி கவலை கூட இல்லை. இந்த யோயோக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு போல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மொத்த ஃபேமிலியும் அவளை கூப்பிட்டு போயிடுது. சொந்த பொண்ணு சொந்த தங்கச்சின்னு அவள் அங்கே செத்து கிடக்குறா. யாருக்கும் துளி அளவு கூட கவலையே இல்லை. ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இப்போ என்ன சொல்கிறான்னா, மறுபடியும் இன்னொரு செம்மன் இருந்தா கண்டிப்பாக இந்த லைஃப்பில் தப்ப அடுத்த லைஃப்ல பண்ண மாட்டேங்கிறா. தென் அப்படியே கட் பண்ண ஹீரோனி சடனா முழிக்கிறா. பார்த்தா ரீபன் ஆயிருக்கா. அவளுக்குமே தெரியுது நம்ம ரீபன் ஆயிருக்கோன்னு. அப்போ ஹீரோட செகண்ட் பிரதர், இவனோட நேம் வந்து ஈஃபனு, அவன் வந்து ஹீரோட டோரை தட்டிட்டே இருக்கான். நம்ம ஹீரோனியே வருவாளா. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்க போகுது போல, அதுல ஹீரோனியுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாளாமா. அதான் அவரு, நீ பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், உன்னை விட யோயோ மூத்தவா, அவ பார்ட்டிசிபேட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோனியும், போன லைஃப்ல நீங்க சொன்னது எல்லாமே தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணேன். பட் ஆனா கடைசியில் உங்க புத்திய காமிச்சிட்டீங்க. இந்த லைஃப்ல மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு. நானும் அந்த போட்டியை விட்டு விலக மாட்டேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமுக்குள்ள போய் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ண இவருமே பின்னாடி போவாரு. வசமா இவருக்கு அடிபட்டது மூக்குலையே. இவர் அம்மா தாயின்னு கத்திட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹினி என்ன பண்ற அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி, நான் இந்த கோ ஃபேமிலியை விட்டு விலக போறேன், ஸோ என்ன வந்து பிக்கப் பண்ண வா அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வருவாளா. அங்கதான் ஈஃபனுக்கு மெடிசன்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹினி வரதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹினியை பிடிச்சி, என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்கிற, ஃபர்ஸ்ட் உன் செகண்ட் பிரதர் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படி சொன்ன உடனே நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அவ கையில ஒரு பெட்டி இருக்கு. அதை தூக்கி போட்டுட்டு, இதுல நான் சம்பாதிச்ச காசு இருக்கு 3 மில்லியன், இவ்வளவு நாள் என்ன பார்த்துக்கிட்டீங்க இல்லையா, அதுக்கு வச்சுக்கிடுங்க அப்படி சொன்னதும் இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசுற அப்படி சொல்லி கேட்டா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீட்டுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தம் கிடையாது. இனிமே உங்களோட லவ் வந்து நான் திருடிடுவேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க, நீங்க உங்க அடா பொண்ணு மேலேயே காட்டுங்க அப்படி சொல்ல இந்த யோயர்க்கெல்லாம் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. தங்கச்சி ஏன் இப்படிலாம் பேசுறா, நான் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றது உனக்கு பிடிக்கல அப்படி தானே, அதுக்கு தானே நீ இவ்வளோ கோவத்துல இருக்கா, நான் வேணா கிவ் அப் பண்ணிக்கிறேன் போதுமா, இன்னும் என் மேல கோவம் இருந்தா வேணா அடிச்சுக்கோ அப்படி சொல்வாளா. அப்படியா சரி, உன்னோட விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹினி சமையா அடிப்பா. அடிச்சுட்டு எல்லாருக்கும் முன்னாடி இப்படி இன்னசென்ட்டா நடிக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பறக்க விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே கெத்தா போவா. அங்கதான் ஃப்ரெண்டுக்காரன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் நேம் வந்து சாங்கு, நல்லா தானே இருக்கா அப்படி சொல்லி கேட்பான். அவளும் ஆமான்னு சொல்லிட்டு 2 பேருமே கார்ல போவாங்க. அப்போ இவனோட பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான்,
அவன் நேம் வந்து லின்னு. லின்னு வந்து வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டியாமே அந்த ஷோக்காக. அந்த ஷோவை அக்காவுக்கு விட்டு கொடுத்தா குறைஞ்சா போவா அப்பெல்லாம் சொல்லி கேட்குறான். நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இல்லை அவளோட பாய் ஃப்ரெண்டா? சரி ஓகே, உங்கள் லவ்வுக்கு இடையில நான் வரலப்பா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. கூடவே பிளாக்கும் பண்ணிடலாம். இவன் ஃபோன் போட்டு பார்க்குறான், போக மாட்டேக்கு. இப்போ நம்ம ஹீரோனியை சாங் கிட்ட புலம்பி தள்ளுறா. ஏன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி இருக்குது இல்லையா, அந்த ஃபேமிலி நேம் வந்து கோ ஃபேமிலி. அவங்களுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் பணக்கார தான். நம்ம ஹீரோனியை அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண விடாம அவங்க தடுத்துருவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுதான் ஃப்ரெண்டுக்காரன்ட்டு சொல்லி என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்க, ஃப்ரெண்டுக்காரனோ வா நான் ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். டே லூசாடா, எதுக்குடா இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்டா, அங்க ஒரு பையனை காட்டி அது யான்னு தெரியுமா அப்படி சொல்லி கேட்பான். அது யன்ஷா தானே? ஆமாம் போய் பேசு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கே அனுப்பி விடுவான். ஆக்சுவலி அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பெரிய பணக்கார ஃபேமிலி, அதாவது கூ ஃபேமிலியை விட பெரிய பணக்கார ஃபேமிலி. அது மட்டும் இல்லை, அவனுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கிறான், அதில் சிஓவாக இருக்கான். அதான் இவன்கிட்ட நல்ல விதமாக பேசி அந்த ஷோக்குள்ளே போயிட்டோன்னா யாராலையுமே நம்மளை வெளியே அனுப்ப முடியாது இல்லையா, ஈவன் ஹீனி ஃபேமிலியாலையும் முடியாது. அதனால தான் நம்ம ஹினி பேச போறா. அப்போ அவனுக்கும் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவன் வந்து பிளேன் டேட்டுக்கு தான் வந்திருக்கிறான், ஆனால் இன்னும் வர பொண்ணு வரலையாமா. இப்போ அவங்க அம்மாவோ, டே இந்த தடவையாட்டும் பிளேன் டேட்டுக்கு போனியா இல்லையா, இல்லைன்னா டிமிக்கு கொடுத்துட்டியா அப்படி சொல்லி கேட்க, அம்மா நான் அப்பவே வந்துட்டு அந்த பொண்ணு தான் இன்னும் வரலங்கிறான். சரி இப்போ அந்த பொண்ணு வந்துடும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. ஹீரோனி இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாலாம். இவருக்கு வீட்டில் மேரேஜ் பண்ணு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க போல அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. இங்கே இவனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்த மாதிரி இல்லையா, என் மேலெல்லாம் ப்ளேம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு அங்கேருந்து போவானா. ஹீரோனி வேன் கிட்டே கால் தடிக்க கீழே விழுற மாதிரி ஆக்டிங் போடுவா. அதுவும் ஹீரோ போய் இடிப்பாளா, ஹீரோ பிடிச்சிருவான். இப்போ ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து சாரி நான் பார்க்கவே இல்லை நீங்க வர்றத, தெரியாம இடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு இவன் போக பார்ப்பானா. பட் ஹீரோனி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ வலிக்குதுன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்க, நம்ம ஹீரோக்கலாம் நான் அங்கே இடிக்கவே இல்லையே அப்படி சொல்ல, யார் சொன்னா நீங்க இங்க அங்க இடிச்சிங்க அப்படின்னு ஹீரோனி ஓவரா சொல்வாளா. ஹீரோக்கு புரியுது இவ சும்மா நடிக்கிறான்னு. சரி இதுக்கு காம்படிஷன் பண்ணிடுறேன், என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்க, என் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீனி சொல்வாலாம். அப்படியா, நீ அழகா தான் இருக்கா, ஆனா நீ நினைக்கிற பையன் நான் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவன் போவானா. ஹீரோனியும் நில்லுங்க நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவளை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தியா, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், உங்க ஃபேமிலிக்கு முன்னாடி நான் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறேன், ஒன்ஸ் இந்த டீல முடிச்சிட்டோன்னா உங்க கண்ணு முன்னாடி நான் வரமாட்டேன், ஆனா இப்போ உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட சொன்னீங்கன்னா டக்குன்னு வந்து சால்வ் பண்ணுவீங்கிறா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வாரா. அதுதான் ஹீரோக்கு பிளேன் டேட்டுக்கு பார்த்து வச்ச பொண்ணு. லேட்டா வந்ததுக்கு சாரி அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருப்பா. ஹீரோக்கு இந்த பொண்ணுக்கு பதிலாக ஹீரோனியை பெற்று போல அப்படின்னு தோணிருக்கு. அதனால நம்ம ஹீரோனிய வாயாங் கூட அப்படின்னு ஹீரோனியை கூப்பிட்டு போவானா. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம பிளேன் டேட்டே ஸ்டார்ட் பண்ணலையே, அதுக்குள்ள எங்க போறீங்க அப்படி சொல்லி கேட்பா. சாரிம்மா எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு இவன் போவானா. போய் சொல்லாதீங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்வா. சரி உன் ஃபோனை தான் அப்படின்னு வாங்கிட்டு ஹீனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்டு, இந்த ப்ரூஃப் போதுமா, இதை மெமரபுளாக வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீனை கூப்பிட்டு போவானா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கை கோத்துட்டு போறத, அதாவது நம்ம ஹீரோ வந்து ஹீனி கையை பிடிச்சிட்டு போறத ஃப்ரெண்டு கார்டுமே பார்த்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு அவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறான். அப்போ ஹீனி இருக்கால, ஹீரோ தூங்கிட்டான்னு நினைச்சு அவனே பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ தூங்கலாம் இல்ல, சும்மா கண்ணை தான் மூடிட்டு இருக்கான். என்ன நான் ரொம்ப அழகா இருக்கனா இப்படி வெறிக்க பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து டீஸ் பண்ற மாதிரி ஹீனி கிட்டவே போவானா. அவ பயந்துருவா. பயந்து சாகாத நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போவானா. ஹீரோனியும் 20 வருஷமா நான் கட்டி காப்பாத்திட்டு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஆட்டையை போட்டுட்டானே அப்படி புலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவா. அங்க ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோவை அடிக்கிறதுக்கே ரெடியா நிற்காங்க. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாலா இந்த தடவை பிளேன் டேட்டை சொதப்ப மாட்டேன்னு அப்படின்னு அடிக்க போவாங்களா. அம்மா பாருங்க இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்ல, உண்மையாவா, ஆமாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை பத்தி இன்ட்ரோ பண்ண, அவ அம்மா கிட்ட நல்ல விதமா பேசுறான். அம்மா உங்க பையன் கொஞ்சம் கோவக்காரர் தான், ஆனா நீங்க ரொம்ப நைஸ் அப்படின்னு பேச அம்மாக்கு ஹீனி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏம்மா அவன் மட்டும் உன்னை புள்ளி பண்ணானே என்கிட்ட சொல்லு, மூஞ்சி முகரெல்லாம் பேத்து விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு
சாப்பிடுவாமா, நான் டெலிஷியஸான ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனை மட்டும் கூப்பிட்டு போகிறாங்களா. ஹீரோவை கண்டுக்கிடவே இல்லை. நான் தானே உங்கள் பையன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். இப்போ சாப்பிட்ற இடத்துல கூட ஹீரோனை தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க தவிர ஹீரோவை சுத்தமாக கண்டுக்கல. இதில் வேற நீலாம் இது எடுக்கக்கூடாது, இது என் மருமகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து சரக்குலாம் அடிக்கிறாங்களா. அப்போ கூட ஹீரோ கூட யாரும் சேரப்பே பண்ணல. அம்மாவும் ஹீரோனையும் சேரப் பண்ணி குடிக்கிறாங்க. தென் ஹீரோனையுமே நல்ல போதை ஆகிறா. இருந்தாலும் நான் குடிப்பேன்னு அடுப்பிடிக்க ஹீரோ அவளை பெட்டு கூப்பிட்டு போறான். அம்மா இருக்காங்களா, ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஹீரோ சரின்னு தூக்கிட்டு போவான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுதா. அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோனி வந்து முழிக்கிறா. எங்கே தான் இருக்கோன்னு பார்க்குறா. அப்போ தான் அவளோட ட்ரெஸ் அங்கே இருக்கிறத நோட் பண்ணுறா. நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. குடிப்போதில் ஹீரோ பார்த்து நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணலாம் போயிருக்கா. ஹீரோ கிஸ் பண்ண தான் ரெடியாக இருப்பான். ஆனால் அவள் வந்து வாந்தி எடுத்து விட்டுறா. மற்றபடி நேற்று ஒன்றுமே நடக்கல. ஐயோ என்னடி பண்ணி வச்சிருக்கிறா, அவர்கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணிருக்கியே, என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி அப்படி புலம்பிட்டு ஹீரோக்கு தெரியாம, அதாவது ஹீரோ கண்ணில் படாமல் இங்கேருந்து ஓடிடணும் அப்படின்னு இவ ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு போவாளா. என்ன மேடம் ஒரு குட் பை கூட சொல்லாமல் போறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது நம்ம ஹீரோ தான். ஐயோ யங் மாஸ்டர் நேற்று நைட்டு அப்படின்னு சொல்ல வருவாளா. அப்போ பட்லரோ வந்து கோ ஃபேமிலி வெளியே நிற்காங்க, உங்ககிட்ட பேசணுமா அப்படி சொல்ல ஹீரோக்கு தெரியும் அது என்னோட ஃபேமிலின்னு. அதனால பார்க்க விருப்பம் இல்லை, போக சொல்லிடு அப்படி சொல்ல ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்வா. என்னப்பா வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா, நேற்று என்னையே எடுத்துக்கிடுங்க அப்படிலாம் சொன்னியே அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. இவளை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவளோட கண் வந்து ஹீரோட செஸ் மேலே தான் இருக்குது. அது ஹீரோ நோட் பண்ணிடுறான். உடனே ஹீரோனி ஃபோன் பேசுகிற மாதிரி பேசிட்டு இப்போ நான் டைம் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிக்கு போய் சைன் போட போகணும் அந்த ஷோக்காக, ஸோ நான் போகிறேன் அப்படின்னு கூடுன்னு ஓடிடுவா. அந்த கம்பெனியோட சீவவே இங்கே இருக்கும் போது எப்படி ஓடுது பாரு அப்படின்னு ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஹீரோ கம்பெனி தான் அந்த ஷோவே நடத்த போகிறாங்க. இப்போ பட்லர் அப்பாவுக்கு கால் பண்ணி ஹீரோ சொன்னதை சொல்லிடுறாங்க. அவங்களுமே அவங்க பிள்ளைங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க ஹீரோ சொன்னதை. சொல்லிட்டு அவ்வளோதான், யோயோவால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஹீரோனே சைட் பண்ணியாச்சான், சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்ல இவளை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளவே நான் சீக்கிரமாக கிவ் அப் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு ஈவன் கிட்ட ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறா. அண்ணா சரிண்ணா நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, பரவாயில்ல நம்ம போவோம் அப்படின்னு ஃபேஸை ரொம்ப சோகத்தில் வைக்க இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சோகமாகிருது. ஐயோ லிட்டில் சிஸ்டர் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக எப்படியாட்டும் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட, அண்ணா உனக்கு தான் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் தெரியும் இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி ஹீரோனே பிளாக் லிஸ்ட்டை போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் ஓகேங்கிறாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க வாராங்க போல, அதனால ஹீரோ தான் வாரான்னு இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனி தான் வாரா. இவ எதுக்கு ஹீரோ வீட்டுல இருந்து வாரா, எதுக்காக இருக்கும், ஹீரோ மீட் பண்ணிருப்பாளோ அப்படின்னு இவங்க 3 பேருமே புலம்பிட்டு அங்க ஹீரோனி இருக்காளா, அவ பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா, அவகிட்ட போய் வம்பிழுக்காங்க. ஐயோ பாவம், கடைசியில ரோட்ல நிக்கிற நிலைமை தான். இப்போ நீ ரெக்ரெட் பண்ணிவே ஏன்டா கோ ஃபேமிலி விட்டு வெளியே வந்தோம்னு. பரவாயில்ல இப்போ கூட ஒரு சான்ஸ் தரோம், நீ வந்து எங்க லிட்டில் சிஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேளு, வேணா வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயடா இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஒரு ரெக்ரெட் கூட பண்ணல, சொல்ல போனா உங்க தொல்லை இல்லாம சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் கோவம் வந்து நம்ம ஹீரோயை போட்டு திட்டுறாங்க. அப்போ இந்த ஈ பண்ணிருக்கான்ல, ஏ ஓவரா ஆடாத, ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்காங்கல்ல உன்னை ஆல்ரெடி இந்த ஷோல இருந்து பிளாக் பண்ண பேசியிருக்காங்க, ஸோ கண்டிப்பா பிளாக் பண்ணிடுவாங்க அப்படி சொல்ல சரி அதையும் பார்ப்போம் அப்படின்னு இவ சொல்வாளா. இந்த ஃபர்ஸ்ட் அண்ணாவோ கோ ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி தானே ஹீரோ மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ கோ ஃபேமிலி நேமை சொன்னா ஹீரோ மீட் பண்ணிடலாமா, அப்போ நீங்க ஏன் மீட் பண்ணாம வெளியே நடு ரோட்டில் நிற்கிறீங்க அப்படி நம்ம ஹினி கலாய்ச்சி விடுவா. அப்போ இந்த யோயோ இருக்கலா, அவள் நம்ம ஹினியை பற்றி ரொம்ப கேவலமாகவே பேசுகிறா. தங்கச்சி நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டேனே, நேற்று நீ ஏதோ ஒரு ஆள் கூட இருந்தியாமே, ஒரு ஷோக்காக உன் பாடியை சேல் பண்ணுற அளவுக்கு போயிட்டியா, உன்னை நினச்சி நாங்கள் எவ்வளோ கவலைப்படுவோம், நீ ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு ரொம்ப ஓவர் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனே அரைஞ்சிட்டு இந்த அடி எதுக்கு தெரியுமா, இப்படி ஒரே போய் சொல்கிறதுக்கு, இந்த அடி எதுக்கு தெரியுமா, என் முன்னாடி ஃபேக்காக இப்படி இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம ஹினி செமையாக அடிச்சு விடுவா. அண்ணாக்கெல்லாம் கோவம் வந்து அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, அதை நேற்று நைட்டு தெரியாத ஒரு ஆள் கூட போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கியாமே அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு ஹீரோவை இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. என் தங்கச்சி இப்படி ஹீரோட ரெப்புடேஷன்
ரெப்புடேஷன்லாம் கெடுக்க பார்க்குறா. இந்த விஷயம் மட்டும் ஹீரோ காதில் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக கூ ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு யோயோ சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன்ப்பா, அது போக அவங்க என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்ல, அவங்க அப்பா வந்து இவளை ஃபர்ஸ்ட் பிடிங்க, இவளால நமக்கு தான் பிரச்சனை வரும் போல, ஸோ இவளை பிடிச்சி பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போக, அந்த டைம்ல நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். இப்போ இவங்கெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு ஹீரோனி தான் உங்க நேமை யூஸ் பண்ணி உங்க ரெப்புடேஷனை கெடுக்க பார்த்தா, இவன் மேலே தான் தப்பு இருக்கு, எங்களுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறாங்க. அப்படியா எதுவும் கிடையாதா? ஆமாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணு, நேற்று நைட்டு கூட தெரியாத ஒரு ஆள் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹீரோனை பற்றி கேவலமாக பேச, அந்த தெரியாத ஆள் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட இவங்களுக்குலாம் சமாதிரிச்சு. ஹீரோனி இவங்க கிட்ட நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? ஆமாங்கிறாளா? சொல்லி உன்னை புள்ளி பண்ணாங்களா? யாரு? இவனா அப்படி சொல்லி கேட்க, அவங்க அப்பா வந்து ஈவன் கிட்ட சாரி கேளு முதல்ல அப்படி சொல்லும் போது அவனும் ஹீரோ கிட்ட சாரி கேட்குறானா, என் கிட்ட வேண்டாம் ஹீரோனி கிட்ட சாரி கேளுங்க அப்படி சொன்னதும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்பதான் ஹீரோ பகிச்சுக்கிட முடியாது இல்லையா, அதனால சாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துட்டு அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் சாரி கேட்க சொல்ல அவங்களும் வேண்டாம் வெறுப்புன்னு கேட்குறாங்க. இந்த யோயோ கேட்பாளா, உன் சாரியில சின்சியரிட்டி இல்லையே அப்படி நம்ம ஹினி சொல்லும் போது, அப்பாவோ யோயோ ஒழுங்க கேளு உன் சிஸ்டர் கிட்ட அப்படின்னு சொல்ல, அவளுக்கும் வேற வழி இல்லையா, அவளையே அவ அடிச்சுக்கிட்டு சாரி கேட்பா. இப்போ ஹீரோனி வந்து ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரிஞ்சிட்டு இல்லையா, அதனால அப்பா ஹினி கிட்ட கொக்கி போட ட்ரை பண்றாங்க. நீ திரும்பி கூ ஃபேமிலிக்கே வந்துரு, இனிமே நீ தான் எல்டர்ஸ் லேடி, சொத்து எல்லாம் உனக்கு தான் அப்படி சொல்ல. அப்படியா? ஆனா இப்பதான் உங்களுக்கும் எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ கூட போவ, இவங்க ஹீரோயின் நேம சொல்லி கூப்பிட்டே இருப்பாங்களா, ஹீரோ ஒரு முறைப்பான் பாருங்க, பயந்துருவாங்க. இப்போ ஹீரோ கேட்குறான், அதுவும் உன் ஃபேமிலி உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, வேணா அவங்க கூ என்டர்டைன்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருட்டா அப்படி சொல்லி கேட்கும்போது, எப்போலேருந்து இந்த மாதிரி மாறினீங்க அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. இல்லைப்பா, இப்போ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்லி சமாளிப்பான். சரி தோற என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்பா. நீயே திங்க் பண்ணு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு கிட்டாக்கு வந்து கிஸ் கொடுக்க தான் வந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோனியுமே ரெடியாக தான் இருப்பா. பட் இவனை பார்த்தீங்கன்னா கிஸ் கொடுக்காம சிரிச்சுட்டு சீட் பெல்ட்டை மட்டும் போட்டு விட்டுட்டு நம்ம போவோன்னு சொல்வானா, அப்போதான் இவ கண் முழிச்சு பார்க்குறா, ஹீரோ நமக்கு கிஸ் பண்ணவே வரலன்னு அவளுக்கு அப்போதான் தெரியுது, நாம என்ன அட்ராக்டிவா இல்லையோ அப்படின்னு இவ புலம்பிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வர, அம்மா வந்து போன காரியம் என்ன ஆச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டா அப்படி சொல்லி கேட்க, இல்லை இவ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு அப்பா சொல்ல, அப்போ அந்த டைமில் ஃபர்ஸ்ட் அண்ணாக்கும் ஒருத்தவங்க கால் பண்ணி யோயோக்கும் ஈஃபனுக்கும் அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுமே செம ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுதா, இன்னைக்கு தான் அந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற கேண்டிடேட்லாம் வந்துடுறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி, ஹீனோட ஃப்ரெண்டு சாங் இருக்கலாம், அவன் யோயோ, லின்னி, ஈஃபனு, இவங்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட் தான், அவங்களுக்குலாம் ஃபேன்ஸ் நிறைய பேர் உண்டு. ஸோ அவங்களாம் கை தட்டிட்டு நிற்க, இந்த லின் இருக்கலாம் அவனும் ஹினிக்கிட்ட வந்து பேசுகிறான், எனக்கும் யோயோக்கும் இடையில எதுவும் கிடையாது, நீ எதுக்கு என்ன பிளாக் பண்ண அப்படிலாம் சொல்லி கேட்க, பேசாமல் போயிரு ப்ராப்ளம் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹினி சொல்வாளா. இந்த யோயோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவ பின்னாடி தான் எல்லாரும் வரணும், ஹீரோனி பின்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு இந்த லின்னு கையை போய் பிடிக்க, அவனும் வெக்கமே இல்லாமல் அவளை பற்றி சிரிக்க, சிக்கரமோ நீல திருந்தவே மாட்டா புறம்போக்கு அப்படின்னு சாங் திட்டிட்டு போவான். இப்போ டைரக்டர் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு மிஸ்ட்ரியான கெஸ்ட் வராங்க, அவங்களுமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெல்கம் பண்ண, அங்கேருந்து யார் வருவா, நம்ம ஹீரோ தாங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோட அட்டென்ஷன் இவன் மேலே விழணும் அப்படின்னு ஹீரோ முன்னாடி போயிட்டு ஹாய் சொல்வாளா. ஹீரோ அவளை துளி கூட எட்டி பார்க்காம நேர ஹீனிக்கிட்ட போய் நிற்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு வயிறு எரியுது, பாருடி எப்படியாட்டும் ஹீரோவை எனக்கு சொந்தமாக்குறேன் அப்படின்னு நினைப்பா. தென் டேரக்டரை வந்து இந்த ஷோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 1 month நடக்கும், அதுக்கப்புறம் காலையில் 8 மணிக்கு தொடங்கி நைட் 8 மணி வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 6 பேர் ஃபோனையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போதைக்கும் நான்லாம் ஃபோன் இல்லாமல் இருக்கே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கதறிட்டு இருப்பான். ஹீரோனி தான் சமாதானப்படுத்திட்டு மனசுக்குள்ளே நினைப்பா, இந்த தடவை ஹீரோ வந்திருக்கான் இந்த ஷோக்கு, ஸோ பல மாற்றங்கள் நடக்கும், போன லைஃப்பில் நடந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்வா. ஆக்சுவலி போன லைஃப்பில் நம்ம ஹீரோனியுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பா போல, பட் நம்ம ஹீரோனியை ரொம்பவும் பிளேம் பண்ணியிருப்பாங்க போல, இந்த யோயோ தான் பண்ணியிருப்பா, இப்போ அதெல்லாம் நடக்காது அப்படி மனசுக்கு நினைப்பா. டேரக்டரும் சொல்கிறாங்க, அண்ணா தெரியுதுல்ல அந்த வில்லேஜ் வரைக்கும் நீங்கள் நடந்தே தான் போகணும், அங்கே தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறோம், நம்ம ப்ரொடெக்ஷன் டீமே அங்கே தான் இருக்குது, ஸோ அடுத்து சாப்பாலாம் நாங்கள் தர மாட்டோம், நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஷோ பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. இந்த யோயோ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவளுக்கு அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாதான். அதனால ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. டைரக்டர் சார், நான் ஹீல்ஸ் போட்டதால கால்லாம் வலிக்குது, ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி தந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோனியும் ஹீல்ஸ் போட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னா, இங்கே என்ன அவார்ட் ஷோவா நடக்குது அப்படின்னு கலாய்ச்சி விடுவா. இவளுக்கு அசிங்கமா போயிடும். இருந்தாலும் ஹீரோவை கரெக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறா. ஹீரோ சுத்தமாவே கண்டுக்கலாம். ஆனா ஹினிக்கிட்ட அவளை பத்தி நல்லா கலாய்ச்சி விடுறான். ஒரு மிரியா வெண்டு கேள்விப்பட்டிருக்கியா, அது ஒரே நச்சரிச்சுட்டே இருக்கும், அது பார்த்தாலே கொல்லு போல தோணும். அதே மாதிரி தான் இங்க ஒன்று நிக்குது அப்படி சொல்ல இவளுக்கு கடுப்பாகுது. 2 கேர்ள்ஸ் நிற்காங்களா, அவங்களுக்கு காட்டும் இறக்கம் காட்டுங்க, அவங்க எப்படி அவ்வளோ தூரம் நடப்பாங்க அப்படின்னு லின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றான். ஏன்னா ஹீரோ என்ன சொன்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, அவன் தானே செய்வோ. அதான் அதுக்கு ஹீரோனியும் உன் கடைசினெல்லாம் எனக்கு வேண்டாம், அவளுக்கு மட்டும் காட்டினா போதும் அப்படி சொல்வா. இவன் அது வந்து அப்படின்னு எதோ சொல்ல வருவானா, அதுக்குள்ள நம்ம ஹீரோனியும் ஹையோடா அடுத்த ஒரு மிரியா வந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோனி கிண்டல் பண்ணி சொல்வாளா. அதுக்கு ஹீரோவோ இதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சு கொல்லணும் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி சிரிப்பான். இவளுக்கு கடுப்பாகும். சரி நானே நடந்து வந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வழியா அந்த பிளேஸ்க்கு நடந்து வந்துடுறாங்களா. ஈப்பன் இருக்கான்ல, உனக்கு கால் வலிக்குதா அப்படின்னு காலுக்கு மசாஜ்லாம் பண்ணி விடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனியும் போன லைஃப்ல என்ன ஃப்ரேம் பண்ணீங்கல்ல, நான் ஃப்ளட் பண்றேன் அப்படின்னு கெட்ட பொண்ணா என்ன ஃப்ரேம் பண்ணீங்க, இந்த தடவை உங்க சிப்ளிங் லவ் வச்சே எப்படி ஆக போகுது பாருங்க அப்படின்னு நம்ம ஹினி மனசுக்கு சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோவோ என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கா, காலில் மசாஜ் பண்ணி விடணுமா, நான் வேணா பண்ணி விடட்டா அப்படி சொல்லி கேட்க, யன்ஷா உனக்கு தலையில அடிபட்டுட்டா லூஸ் மாதிரி பேசுறா அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட்டு போவா. டைரக்டர் இருக்காங்களா, ரூம்லாம் போய் காட்டுவாங்க. அந்த ரூமை போய் பார்த்துட்டு 1008 குறை சொல்றாங்க. இந்த ஈஃபனும் யோயோவும் நிறைய திங்ஸ்லாம் இல்லை, அந்த திங்ஸ்லாம் வேணும் அப்படி சொல்லி கேட்க ஹீரோ முடியாதுங்கிறான். நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் பக்கத்தில் நம்ம இருக்கிறதால நைட்டு ஆரம்பிச்சா குளிரும், ஸோ ஒரு பிளாங்கெட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்ல அது மட்டும் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். இதை பார்த்துட்டு ஈஃபன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட போக யோயோவோ அண்ணா இது ஓகே தான் நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேங்கிறா. உடனே இவன் நீ கவலைப்படாத, நம்ம வீட்டில இருந்து நிறைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு வர சொல்வோம் அப்படி சொல்லிட்டு டைரக்டர் கிட்ட கேட்பான் வீட்டில இருந்து எடுத்துட்டு வரலாமான்னு. அவரை அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிடுறாரு. ஸோ வேற வழி இல்லை, இந்த கூடாரத்துல தான் தங்கணும், 6 பேருக்குமே தனித்தனி ரூம் தான், ஸோ உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டு வில்லேஜுக்குள்ள போய் சாப்பாடுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பி விடுவாங்க. ஆக்சுவலி இந்த ஷோ எப்படின்னா 1 மாதம் இந்த கிராமத்திலே சர்வே பண்ணணும், சாப்பாடு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும், ப்ரொடெக்ஷன் டீம் வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி தான். மற்றபடி பெருசாக கேம்லாம் வைக்க மாட்டாங்க, சர்வே பண்ணுறது மட்டும் தான். அதுக்கப்புறம் இவரை பார்த்தீங்கன்னா நேராக அவங்களோட ப்ரொடெக்ஷன் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க இந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் எப்படி போகுது, யார் பாப்புலராக இருக்காங்க இப்போதைக்கும் அப்படி சொல்லி கேட்க, அந்த கூ சிப்ளிங்ஸ் அதாவது யோயோவும் ஈஃபன் தான் ரொம்ப பாப்புலராக இருக்காங்களாம். நம்ம ஹினி இருக்கல்ல, அவளை கொஞ்சம் கழுவி ஊத்துறாங்க, கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கிறான். எதுக்கு அப்படின்னா ஹீரோனி வந்து ஹீரோ கூட நிற்கிறதுக்கே தகுதி கிடையாதான், அவ போய் எப்படி பக்கத்தில் நிற்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு. ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான் ஹீரோனியை ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணணும், வெளியே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா ஹீரோக்கு ஹீரோனி ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதனால தான் இந்த ஷோக்கே வந்திருப்பான். இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா பிஆர்பி டீமுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லும் போது நீங்கள் ட்ரோல் பண்ணி போட்டால் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே இன்னொரு பக்கம் இவங்க 3 பேருமே சாப்பாடு தேடி கிராமத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி 2 டீமாக பிரிச்சுட்டாங்க, ஒன்று அவங்க 3 பேருமே இருக்காங்க, இன்னொன்று இவங்க 3 பேருமே, மொத்தம் 2 டீம். அப்போ ஹீரோனியும் ஊர் தலைவரை மீட் பண்ணி பேசினா ஃபுட்டு தேட்டருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ஊர் தலைவரை மீட் பண்ண தான் கூப்பிட்டு போறா. ஃப்ரெண்டுக்காரனா உனக்குலாம் சம அறிவு இருக்குதுப்பா அப்படின்னு பெருமையாக பேசிட்டு வருவானா. இவர் தான் ஊர் தலைவர். அவர் கேட்குறாரு நீங்க தானே எங்க கிராமத்துக்கு வந்த செலிபிரிட்டி அப்படி சொல்லி கேட்க, ஆமா நாங்க தான், இங்க சமைக்கிறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் காய்கறிலாம் எங்க கிடைக்கும் அப்படி சொல்லி கேட்க, அவர் அந்த பக்கமாக போனால் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லி அனுப்பிவிட, இவன் அங்கே இருக்கிற டிராக்டரை பார்த்துட்டு அது ரிப்பேர் ஆகியே கிடக்குது அப்படி சொல்லி நம்ம ஹினி கேட்பா. ஆமாம் நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது ரெடி பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, ஹீரோனியும் சரி நான் ஃபிக்ஸ் பண்ணி தாரேன், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு ஃபுட்டு தரணும் அப்படின்னு சொல்ல அவர் ஓகேங்கிறாரு. தென் ஹினி வந்து அதை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காளா. ஹீரோ டே அவளுக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரியுமாடா அப்படி சொல்லி கேட்க, எனக்கே
தெரியல அன்ஷா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஓடுதா அப்படின்னு அந்த ஒரு கயிறை இழுத்து பார்க்குறா. அதுலேருந்து நிறைய புகைலாம் வருதா. ஹீரோ அவன் மேலே பற்றக்கூடாதுன்னு ஹக் பண்ணுவான். ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் ஊர் தலைவர் பார்த்துட்டு வெக்கப்படுறாரு. டே அன்ஷா என்ன பண்றா அப்படி சொல்லி கேட்ட பிறகுதான் ஹீரோனியும் நார்மல் ஆகுறான், ஹீரோவும் நார்மல் ஆகுறான். உடனே ஹீரோவை தள்ளி போட அப்படி சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட ரெடி பண்ணியாச்சு அப்படி சொல்ல அவரும் நீங்க கேட்ட மாதிரி ஃபுட் வந்துடும் அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு இவங்களுமே அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம், அப்பதான் நமக்கு ஃபுட்டு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு ஹெல்ப் பண்ண போயிடறாங்க. அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா ஒரு வீட்டுக்கு வருவாங்க. பட் அந்த வீட்டில் யாருமே இல்லை போல. சரி வாங்க கால்லாம் வலிக்குது நம்ம செட்டுக்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்புவாங்களா. அப்போ ஹீரோனிக்கு கால் சிலிப்பாக்கி கீழே விழ போயிடா. ஹீரோ பிடிச்சிடான். அப்படியே ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருக்க உனக்கு ஒன்றும் ஆகலல அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க போது தான் நார்மல் ஆகுறாங்க. ஆகிட்டு நான் ஓகே தான் காலில் லைட்டாக சுளுக்கு பிடிச்சிட்டு அப்படி சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படி சொன்னவன் அவள் வேண்டான்னு சொல்வாளா. ஆஹா நான் தான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு வம்படியாக பிடிச்சி தூக்கிட்டு காசுலாம் கேட்க மாட்டேன் வா அப்படி சொல்ல அடே ஷோ போயிட்டு இருக்கு கீழே இறக்கி விடு பிறகு உனக்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது நீ மறந்துட்டியா என் கேர்ள் ஃப்ரெண்டு நீ தானே அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். ஹீரோனிக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்காகவே நம்ம ஹினியை பார்த்துக்கிறான். காலெல்லாம் பிடிச்சி மசாஜ்லாம் பண்ணுறான், ஒத்தனெல்லாம் கொடுக்குறான். அப்போ இந்த டீம் இருக்காங்க இல்லையா அவங்களும் வராங்க. சமைக்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறிலாம் எப்படியும் அவங்க பறிச்சுட்டு வந்துட்டாங்க போல. இப்போ நம்ம ஹீரோனி டீம் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அதுவும் அவங்க கையில் எந்த காய்கறியும் வைக்கலையா எந்த ஃப்ரூட்ஸும் வைக்கல இல்லையா. அதனால இவன் என்ன நினச்சிக்கிறான்னா இந்த டீமுக்கு வந்து எந்த ஃப்ரூட்ஸும் காய்கறியும் கிடைக்கல போல சமைக்கிறதுக்கு. அதனால நம்ம ஃபுட்டை ஹீரோக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு நினைப்பா. இப்போ அந்த பிளேஸுக்கு இந்த லீன் இருக்கால அவனும் வாரான். ஹீரோனிக்கு அடிபட்டிருக்கத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படி சொல்லி கேட்க யாரும் அவனை கண்டுக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு ஹீரோனி கையை பிடிக்க வரானா. ஹீரோ அதை பார்த்துட்டு சும்மா விடுவானா. டே போடா நீ யாரு அவளை டேக்கர் பண்ண, நாங்க அவளோட டீம்மேட் நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல நான் யாரா நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்ல வருவானா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை பேச விடாம கம்முன்னு போயிரு அப்படி சொல்லி திட்டி விடுவான். அப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து கிண்டல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈவென்ட் தான் ஆரம்பிக்கிறான். பாவம் ஃபுட் இல்லாம இருக்கீங்க அதான் இவ இருக்காளே உங்க டீம்ல இவ போற இடமே விளங்காது அப்படின்னு நம்ம ஹினி கொஞ்சம் மட்டமாவே பேசுறான். ஹீரோக்கெல்லாம் கோவம் வருது. பட் நம்ம ஹினி கண்ணை காட்டுறா எதுவும் பண்ண வேண்டான்னு. அதனால ஹீரோ அமைதியாகிடுவான். ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத ஃபுட் இல்லைன்னு நாங்க நிறைய இன்கிரீடியன்ட்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் சமைச்சு உனக்கு தாரோம் அப்படின்னு இவ கொக்கி போட ட்ரை பண்ணுவாளா. அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி தான் கிடைக்குது. ஒரு கேரட் 2 உருளைக்கிழங்கு அப்படி கொஞ்சம் காய்கறி தான் இருக்குது. அதை வச்சுதான் இவன் ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்கா. இதை ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு இந்த சொத்தோண்டு காய்கறிக்கே இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்கா ஓ ரசீனை பொட்டலையரா அப்படின்னு இவன் கிண்டல் பண்ண உடனே இவன் என் தங்கச்சி பாவம் பார்த்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னா ஆனா நீங்க ஓவரா பேசுறீங்க அப்படின்னு அவன் மறுபடியுமே நம்ம ஹீரோனி கேவலமா பேசுறான். நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு கோவம் வந்துருது. அடிக்க போவானா ஹினி வேண்டான்னு தடுத்துருவா. இவன் யூஸ்லெஸ் அப்படி சொல்லி திட்டிட்டு தான் போவான். ஏன் சியா என்ன தடுத்தா அவனுக்கு ஒரு பஞ்சு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் சாப்பிட்ற டைமும் வந்துட்டா. இவங்க டீம் இருக்கு இல்லையா அவங்களாம் காய்கறிலாம் வச்சு சமைச்சு கொண்டு வந்து சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ உனக்கு வேணா தாரோம் அப்படின்னு இவ சொல்ல ஹீரோ கண்டுக்கிறவே இல்லையே. ஈவனும் உங்க 2 பேருக்கும் கிடையாது அப்படி சொல்வான். உன் சாப்பாடு யாருக்கு வேணும் எங்களுக்கு விருந்தே வரும் அப்படி சொல்லிட எங்க விருந்து காணும் அப்படின்னு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ண இந்த லீனும் சியா நீ யோயோ கிட்ட மனுப்பி கேளு அப்ப அவ உனக்கு சாப்பாடுலாம் தருவா அப்படி சொல்ல ஒன்னும் தேவையில்லை அதான் எங்களுக்கு ஸ்பெஷலான விருந்து வருமே அப்படின்னு சொல்வா. பட் இருந்தாலும் இந்த யோயோ விட மாட்டுக்காலே நம்ம ஹினியை போட்டு கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்படி இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் இருக்காங்களா அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறாரு. அண்ணா வருது பாரு எங்களோட விருந்து அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் போய் வாங்குவான். ஊர் தலைவரை பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு நாக்கு வருது. அவர் கூட ஹினி காலை பார்க்குறாரு. அவளுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு நலம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அப்புறம் தான் இவங்க 3 பேருமே பார்க்குறாங்களா. பார்த்துட்டு நீங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிடுங்க அப்படி சொல்ல இவங்களும் ஓகே ஓகேன்னு தலையாட்ட வருவாங்களா. அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்காரனும் ஐயோ ஊர் தலைவரே அவங்க ஆல்ரெடி அவங்களோட விருந்தை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க அவங்க அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்ல அப்படியா இந்த கேரட் உருளைக்கிழங்கு அது மட்டும் போதுமா சிட்டி பசங்க இப்படிதான் இருப்பாங்க போல அப்படி சொல்லிட்டு சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவரும் போயிடாரு. பாவம் இவங்க அந்த நான்வெஜ் சாப்பாடே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிளேஸ்க்கு டேரக்டர் வராங்க. ஏன்னா அவங்களுக்குமே சாப்பாடு தேவைப்படும் இல்லையா. அதனால இந்த டீம் கிட்ட இருந்து
வந்து வாங்கி சாப்பிடலான்னு தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யோயோ டீம் கிட்ட தான் கேட்குறாங்க. அவனும் பெருந்தன்மையாக எடுத்துக்கிடுங்க அப்படி சொல்லும்போது இவங்களுமே அதுலேருந்து 2 டிஷ்ஷு எடுத்துக்கிடுவாங்க. நம்ம ஹீரோனுமே வாலண்டியராக எங்ககிட்டயும் நிறைய இருக்கு எடுத்துக்கிடுங்க அப்படி சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் அவங்களும் வாங்கிட்டு போவாங்களா. அப்போ பார்த்து ஈஃபன் இருக்கான்ல, அவன் டேரக்டரை வம்படியே நிற்க வச்சு ஹீரோனி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவள் சீட் பண்ணுறான்னு. நான் சீட் பண்ணுறேனா? இவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நான் சீட் பண்ணுறேன்னா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாதுங்கிறா. உடனே இவன் வந்து சண்டை போட போக்க யோயோ வந்து அங்கே ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினிக்கிட்ட அண்ணா உன்கிட்ட ப்ராப்ளம்லாம் பண்ண வரல, ஒரு ஆர்வம், உனக்கு எப்படி இந்த மாதிரி ஃபுட்டு கிடைச்சிச்சு, எதுக்கு அவர் வந்து தந்தாரு அப்படி சொல்லி கேட்க அதுக்கு டேரக்டர் தான் சொல்கிறாங்க ஹீரோனி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்த எது இவ டிராக்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம், நீ எப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டா அப்படி சொல்லி கேட்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது அப்படின்னு நம்ம ஹினி சொன்ன உடனே இவனுக்கு சுருன்னு கோவம் வந்துடுது. நீ மறந்துட்டியா நீ யாருன்னு அப்படின்னு ஹினி வந்து கோ ஃபேமிலியோட பொண்ணு இல்லையா அதை சொல்ல வர அதுக்குள்ள இவ தடுத்துறா. இவ சொல்ல விட மாட்டுக்கா. அண்ணா சரிண்ணா நம்ம சாப்பிட்டு போவோம், வயிறு வேற பசிக்குது அப்படி சொல்லி கூப்பிட்டு போயிடா. ஹீரோனியும் நீங்க நிஜமாவே ரொம்ப பாசமான சிப்ளிங் தான்ப்பா, சாப்பிடும்போது கூட கையை பிடிச்சிட்டு தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு இங்க இருந்து ஹினி கத்திட்டு இருப்பாளா. இவங்களை பார்க்கும்போது சிப்ளிங் மாதிரியே தெரியலையே அப்படி ஹினி கிட்ட சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது கப்பல் மாதிரியே இருக்குது சூப்பர் அப்படின்னு இவன் கத்திட்டு இருப்பான் ஃப்ரெண்டுக்காரன். ஏன் ஜி எப்படி கண்டபடியா பேசுறா அப்படின்னு லின் கோப்பட ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்ன ப்ரோவோக் பண்ணாங்க, அப்பெல்லாம் சும்மா இருந்துக்கிட்டு இப்போ என்கிட்ட ஃபைட் பண்ண வாரியா அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு இவன் ஏதோ பேச வருவானா. அதுக்குள்ள ஹீரோவோ நீ ஒன்றும் பேச வேண்டாம், அதான் சீப்பாக ப்ரோவோக் பண்ணீங்கல்ல பேசாம போயிரு அப்படின்னு கோப்பட அவனும் போயிடான். யன்ஷா சூப்பர் போ, நீ சொன்னது போயிட்டான் அப்படின்னு இவங்களாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. தென் அன்னைக்கு நைட் ஆகுதா, இவங்க சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, அந்த தட்டெல்லாம் இருக்கு அதை நான் வாஷ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வாஷ் பண்ண போக இந்த சைடு ஈஃபன் இருக்கால அவங்க டீமுக்குள்ள தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வரத இந்த யோயோவும் பார்த்துட்டு அண்ணாவை தள்ளி விட்டுட்டு அண்ணா நீ போய் ரெஸ்ட் எடுனா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி ஆக்டிங் போடுவா. அவனும் போயிடுவான். இப்போ ஹீரோ அங்க வந்து நிற்பானா. இதெல்லாம் ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு ஹிரணிக்கிட்ட யன்ஷா நல்ல பையனா இருக்கான், பேசாம அவனை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோவேன் வேற ஒருத்தங்க திருட்டு போயிடுவாங்க அப்படி சொல்ல டே எரும மாடு என்ன பேசுறா, நானும் மேரேஜ் பண்ண மாட்டேன், அவர் பின்னாடி யார் சுத்தினா எனக்கு என்ன, எனக்கு துளி கவலை கூட கிடையாது அப்படின்னு இவ சொல்ல அப்படியா சரி ஓகே கவலை இல்லைன்னு சொல்றாளா, அங்க பாரு அப்படின்னு அங்க நடக்கிறத காட்டுறான். இங்க இவளை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா உன்னை டிஷ் வாஷ் பண்ண அனுப்பிட்டாளா, அவ அப்படிதான், அவ எப்போதும் ஓவரா தான் பண்ணிட்டு இருப்பா, அவ ஒரு வேலையும் பண்ண மாட்டா அப்படி இப்படி நம்ம ஹினியை பத்தி சொல்வாளா. நானே தான் வாலண்டியரா வந்தேங்கிறான். உன்னை வா அப்படியா, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், உனக்கும் டிஷ் வாஷ் பண்ண பிடிச்சிருக்கு எனக்கும் டிஷ் வாஷ் பண்ண பிடிச்சிருக்கு அப்படி சொல்ல உண்மையாவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது இவா இருக்கால நம்ம ஹினியோ லுக்க விட்டுட்டு ஆமா அப்படின்னு கிட்டாக்க வந்து சொல்வா. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கு நிஜமாவே ஜெலஸ் வந்துட்டு அந்த பிளேஸை விட்டு போக பாப்பா. இங்க நம்ம ஹீரோ இவகிட்ட என்ன சொல்றானா, உனக்கு வாஷ் பண்ண பிடிச்சிருக்கு இல்லையா இதையும் வாஷ் பண்ணிடு அப்படின்னு அவன்கிட்ட இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோனிய பாப்பானா. அவ ஜெலஸ்ல போறத பார்த்துட்டு நீ பயந்துட்டியா, யாராவது மேல நான் லவ்ல விழுந்துருவேன்னு, அப்பெல்லாம் கிடையாதே நான் அப்படி திங்கே பண்ணல அப்படி நர்வஸ் ஆகி அவ போயிடுவா. சாங்கோ குட் லக் யன்ஷா அப்படி சொல்லிட்டு போக ஹீரோ வந்து இவ கிட்ட குட் லக் நல்லா வாஷ் பண்ணிரு அப்படி சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இவளுக்கு கடுப்பாகுது. அந்த கடுப்புலே தெரியாம காலை இடிச்சிட்டு வழியிலேயே கதறிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம டேரக்டரும் நம்ம ஹீரோவும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ஹீரோ கேட்குறான் வெளியே எந்த மாதிரி சுச்சுவேஷன் போகுதுன்னு. அதுக்கு அவரும் சொல்றாங்க ஹீரோனிக்கு மட்டும் நெகட்டிவ் கமெண்டா போகுது, ஆனா அதையும் சரி பண்ணிக்கலாம், நாங்க ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணிட்டோம், ஸோ அவங்க கிட்ட சொன்னா போதும் மிஸ் ஜியா வந்து பாப்புலர் ஆகிடுவாங்க அப்படி சொல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், ஜியா நல்ல பொண்ணு, அவ ஒரிஜினல் கேரக்டரை பார்த்துட்டு மக்களே அவளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அதனாலேயே அவள் பாப்புலர் ஆகிடுவா, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படி ஹீரோ சொல்வான். இப்படி ஹீரோ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹினிக்கிட்ட இன்னும் வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டே இல்ல, மறுபடியும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு பேசுன்னு தோணுச்சுன்னா யோயோ கிட்ட போய் பேசு அப்படி நம்ம ஹீனி சொல்லிட்டு போவாளா. இவன் வழியை மறைச்சிட்டு விட மாட்டேக்கான். அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து டெப்போட அப்படி சொல்ல ஹலோ மிஸ்டர் யன்ஷா நான் ஹினி கிட்ட பேசுறேன் உங்ககிட்ட பேசல, நீங்க எதுக்கு எப்போ பார்த்தாலும் எங்க 2 பேருக்கு
பேருக்கு இடையிலேயே வாரீங்க, பேசாம போங்க அப்படி சொல்ல ஹீரோனி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்வா. நம்ம ஹீரோனியுமே இவனை விரட்டி விடணும் இல்லையா, அதனால ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஆமா, நீ அடிக்கடி என்ன பார்க்க வரதால என் பாய் ஃப்ரெண்ட் எப்படி ஜெலஸ் ஆகுறான் பாரு, மறுபடியும் இப்படி வராத அப்படின்னு ஆக்டிங் போட ஜியா உனக்கும் அவனுக்கும் மேட்சே கிடையாது அப்படி சொல்ல யார் சொன்னா அதெல்லாம் மேட்ச் உண்டு அப்படின்னு இவ சொல்வா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோனிக்கு ஷாக்கு, இவனுக்கு கடுப்பாகுது. உடனே அங்கிருந்து போயிடுவான். கவலைப்படாத, இப்படி பண்ணாதான் ஃபியூச்சர்ல மறுபடியும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடனா. நம்ம ஹீரோனிக்கு தான் கிஸ் கொடுத்ததை நினைச்சு ரொம்ப நர்வஸா இருக்கு. இப்ப அப்படியே மறுநாள் ஆகுதா, நம்ம ஹீனி இருக்கால காலையில யோகாசனம் பண்ணிட்டு இருக்கா. இதான் அங்க வந்து ஹீரோவும் பார்த்துட்டு ஹீனியை சைட் அடிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நேத்து ஹீனிக்கு கிஸ் பண்ணுது. அன்னைக்கு ஹீனி வந்து ஹீரோக்கு கிஸ் பண்ண வந்திருப்பா இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. அப்போ இந்த யோயோவோ வாரா. ஹீரோ இப்படி ஹீனியை சைட் அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகிறா. உடனே ஹீரோ கிட்ட வந்து வலிய ஆரம்பிக்கிறா. உங்களுக்கும் யோகா பண்றது பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். 10 வருஷமா நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படின்னு ஹீரோனி ஒரு யோகா பண்ணியிருப்பா. அதே மாதிரியே பண்றா. பட் அவளுக்கு சுத்தமாவே வர மாட்டுக்கு. இடுப்பும் வலிய மாட்டுக்கு, காலும் வலிய மாட்டுக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோவோ என்ன ஒரு ஷேப்ல நிக்கிறா, இது ஒரு ஷேப்பா, உன்ன மாதிரி முட்டாள் பொண்ணுக்கிட்டலாம் நான் கத்துக்க முடியாது, நான் ஹீரோனிக்கிட்டவே கத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பங்கமா கலாச்சி விட்டுட்டு போறான். அங்க போய் ஹக் பண்ற மாதிரி போஸ்லாம் கொடுக்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. இவன் நீ தான் எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு ஹினி கையை பிடிச்சு அவன் நெஞ்சிலேயே வச்சுட்டு ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோனிக்கலாம் டே ராஸ்கல் என்ன பேசுறா அப்படி சொல்லிட்டு அவ வெக்கப்பட்டு போயிடுவா. ஹீரோ பின்னாடியே போவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தி வயிற்றுச்சலா நிப்பா. அவகிட்ட வந்து சாங்கோ என்னம்மா என்னாச்சு? போச்சா, வலைலாம் போட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனா எதுவும் மாட்ட மாட்டுக்கு போல. ஹீரோ உன்ன மாதிரி மூளை இல்லாத பொண்ணெல்லாம் கண்டிப்பா லைக் பண்ண மாட்டான் அப்படி சாங்குமே பயங்கரமா கலாய்ச்சி விட்டு போவானா. இவளுக்கு இன்னுமே வெறியாகிறோம். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஆக்குவடா தான் நிற்பாங்க. அப்போ சாங்குமே வந்து குட் மார்னிங் சொல்ல இவங்க 2 பேருமே அட் எ டைம்ல ஒன்னா குட் மார்னிங் சொல்வாங்களா. இதை பார்த்துட்டு சாங்கோ உங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி வேற லெவல்ல இருக்கு, கீப் இட் அப் அப்படி சொல்ல டே உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. இப்படி இவங்க 3 பேருமே ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது இந்த யோயோ வந்துடா. இதோ வந்துட்டுல பிசாசு அப்படின்னு நம்ம சாங்குமே சொல்ல இவளுக்கு கோவம் வருது. பட் ஹீரோ இருக்கா இல்லையா, அதனால ஒன்னும் சொல்லாம பல்ல இழிச்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட பேசுறா. நம்ம ஹீரோ சுத்தமாவே கண்டுக்கல. பட் இருந்தாலும் இவ பேச்சு கொடுத்துதான் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஈஃபனும் லின்னுமே அங்க வராங்களா. அவங்க வந்தாலே நம்ம ஹீரோவும் சாங்குமே எப்படினாலும் கிண்டல் பண்ணுவாங்களா, அதே மாதிரி கிண்டல் பண்றாங்க. இந்த ஈஃபனுக்குலாம் கோவம் வருது. உடனே கோவப்பட்டு திட்ட போவானா. அதுக்குள்ள இந்த யோயோவோ அண்ணா நீ அமைதியா இருந்தா அப்படின்னு சமாதானப்படுத்துவா. நம்ம ஹீரோனுமே சரி வாங்க போலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே கூப்பிட்டு போயிடுவா. ஊர் தலைவர் வந்து நூடுல்ஸ்லாம் வாங்கி கொண்டு தாரேன்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ அந்த நூடுல்ஸை வச்சு சமைச்சு தாரேன்னு ஹினி சொல்வா. சாங்கும் ஹீரோவும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே நாங்க சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ 3 பேருமே நூடுல்ஸ் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பேசி காமெடி பண்ணி சிரிச்சு கிண்டல் பண்ணி விளையாண்டே சமைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஈவன் பார்த்துட்டு அவனுக்கு பழைய ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனியை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க தங்கச்சின்னு கண்டுபிடிச்சு. அப்போ நம்ம ஹீரோனியும் சமையல் பண்றதுக்கு இவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பா, பாசமா இழுத்துருப்பா. அதெல்லாம் இப்போ அவன் கண்ணு முன்னாடி ஞாபகம் வருது. இப்போ வந்து அதை ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட யோயோவோ இவனுக்கு அவன் மேல பாசம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஈஃபனையும் நின்னையுமே கையோட அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறா. அங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஏதாவது ஒர்க் இருக்குதா அப்படி சொல்லி கேட்க இல்ல எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்குலாம் அட என்னடா கொடுமை அப்படின்னு வயிறு பேசலே நிற்பாங்க. இப்போ மட்டும் ஜியா என் டீம்ல இருந்தா எனக்கு சாப்பாடுலாம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு ஈஃபன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல இங்க நம்ம ஆட்களை பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டே ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அழகா கியூட்டா போட்டோ எடுத்து அப்லோடுமே பண்ணிடுறாங்க போல. இவங்கள வெறுப்பேத்ததான் அதே மாதிரி இவங்களும் கடுப்பாக்குறாங்க. எனக்கு தெரியும் ஹீரோ என்ன இன்சல்ட் பண்றதுக்காகவே இப்படிலாம் பண்றான் அப்படின்னு ஈஃபன் திட்டிட்டு இருக்கான். திட்டிட்டு ஜியா இதுக்கு அவுட் சைட் மெம்பருக்குலாம் சமைச்சு கொடுக்குறா. அவன் யாரு, நான் தானே அவளோட சொந்த அண்ணா அப்படின்னு சொல்ல வருவானா. அதுக்குள்ள இவளை பார்த்தீங்கன்னா அவனை பேச விடல. அவன் சொந்த அண்ணான்னு சொல்ல வந்திருப்பான் இல்லையா, அதை பேச விடாம தடுத்துட்டு அண்ணா கோப்படாத ஹீரோ உன்னை அவமானப்படுத்தலாம் இப்படி பண்ணல, ஷோக்காக மட்டும்தான் இப்படி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான், மற்றபடி நல்ல பையன் தான் அப்படி சொல்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் 3வது ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்கா அப்படின்னு இவன் கோப்பிடுவானா. அப்பெல்லாம் இல்லைண்ணா, உண்மையாவே ஹீரோ நல்ல பையன் தான், உன்னை அவமானப்படுத்தலாம் இப்படி பண்ணவே இல்லைண்ணா அப்படின்னு சமாதானப்படுத்த பாக்குறா. பட் அவன் வந்து நம்ம ஹீரோ மேல கொலை கண்ணில் இருக்கான் போல, கடுப்புல தான் நிற்பான். அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா கேப்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறா. இதுக்கான மெட்டீரியல் எல்லாத்தையுமே டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கா போல. அவருமே வாங்கி கொடுத்துருக்காரு. நேற்று நைட்டு கண் முழிச்சு இதெல்லாம்
பண்ணாலாமா. இப்போ இது எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த கேப்பையுமே இவங்க கிட்ட கொடுப்பா. சூப்பரா இருக்குப்பா, சமப்போ, லவ் யூ அப்படி ஃப்ரெண்டுக்கார சொல்வான். சரி வாங்க ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு 3 பேருமே போவாங்க. அங்கே போய் படலங்கள்லாம் பறிச்சுட்டு இருப்பா நம்ம ஹீரோனி. அப்போ ஹீரோ வந்து நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படி சொல்லும்போது நான் டயர்டாகவே இல்லைங்கிறா. நேற்று ஃபுல்லாக கண் முழிச்சு வேலை பார்த்துருக்குறா, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் ஹீனி கையை பிடிச்சு சொல்லிட்டு இருக்கானா. இதில் வேற 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரனும் என்ன பண்ணுறீங்க, 2 பேருக்கும் லவ்ஸ் பண்ண வேற இடமே கிடைக்கலையா, இங்கே லைவ் ஸ்ட்ரீம் போகுது கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே என்னடா பேசுகிறா, யன்ஷா என்ன ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னார், ஆனால் நீ என்ன கண்டபடியா வளரா அப்படின்னு நம்ம ஹீனி சொல்லும் போது போதும் போதும் ஃபர்ஸ்ட் இப்படி தான் சொல்வீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கவும் நீ என்னமோ பேசிருப்போ அப்படின்னு நம்ம ஹீனி கீழே உட்கார போக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு அங்கே புல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பிடுங்கி இவன் உட்காருக்காக ரெடி பண்ணி கொடுப்பான். இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரனை எனக்கு அப்படி சொல்லி கேட்பானா, ஓடி போயிரு, உனக்கு வேணா நீ தான் புல் பறிச்சுட்டு வரணும், அதான் கடவுள் 2 கையை தந்திருக்காருல அப்படின்னு ஹீரோ பல்பு கொடுக்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு இவங்க 2 பேருமே நம்ம சாங் ஓட்ட ஆரம்பிக்கிறான். கையில் ஒரு இலையும் ஒரு பூவும் வச்சுருக்கான் இல்லையா, அது 2க்கும் ஒரு நேமை வச்சுட்டு இந்த 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ்வில் விழுந்துட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, ஓப்பனாக பேச ரொம்ப வெக்கப்படுறாங்க, நான் தான் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு இவன் கிண்டல் பண்ணுறான். நம்ம ஹீரோகினியை மென்ஷன் பண்ணி தான் கிண்டல் பண்ணுறான். இது நம்ம ஹீனிக்குமே புரியுது. டே ராஸ்கல் போயிரு, திரும்பி வந்துடாத அப்படின்னு பத்தி விடுவா. இப்போ இவங்க 2 பேருமே தனியாக இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறான். அது தக்காளி பழம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அந்த பழத்தை கொடுக்குறானா. அப்போ அந்த டைமில் புல்லு பறிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனுமே வந்துடுறான். இதை பார்த்துட்டு எப்பா உங்கள் லவ்ஸால் நான் செத்து போயிடுவேன் போல சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ஏன்டா இப்படி பேசுகிறா, வேணா கேட்டு வாங்கிக்கியேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீனி அந்த பழத்தை கொடுக்க ஹீரோ தடுக்கிறான் கொடுக்காதானே. ஆனால் இவன் அதை வாங்கிட்டு எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்டை பற்றி, அவன் நல்லவா வல்லவா அப்படின்னா அவளை பற்றி பாராட்டி விட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பழத்தை எடுத்து கொடுப்பான். இப்படி இவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது இந்த டீம் வந்துடுது. ஹீரோ என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நீங்களும் இங்கே இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு யோயா வந்து வலிய ஆரம்பிக்க அதுக்கு சாங்கும் பங்கமாக கலாச்சி விடுறான். ஹீரோனி இன்னைக்கு வெயில் ரொம்ப இருக்குதுல்ல, எதுக்கு தெரியுமா, நேற்று சில பேர் மூளை இல்லாமல் தெரிஞ்சாங்க, அதான் அவங்க மூளை இன்னைக்காட்டும் ஒழுங்கா வேலை பார்க்கட்டும்னு இப்படியா சுட்டு இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ண ஈஃபனுக்கு வந்து திட்ட போக ஈஃபன் உன்னோட மூளையும் அப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ண இவனுக்கு சரியான வந்துடுது. சும்மாவே காண்டில் இருக்க நம்ம ஹீரோ மேல. இப்போ நம்ம ஹீரோ நேம் சொல்லி ரொம்ப கத்துறானா. ஏன் கத்துறா, நான் ஒன்றும் செவிடு கிடையாது, என் காது நல்லாவே கேட்கும், ஸோ நீ அமைதியாகவே பேசுங்கிறான். உடனே இவன் வந்து நம்ம ஹீரோ போட்டு திட்ட இவ தான் அமைதியா இருந்தா அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட யன்ஷா என் அண்ணன் கொஞ்சம் முன்கோவக்காரதான், ஸோ அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்வாளா. நடிச்சதெல்லாம் காணும், ரொம்ப நடிக்காதன்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல டே நீ கம்முன்னு இருடா, நான் நடிக்கலாம் செய்யல, ஃபைட் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு இவ சொல்வா. போதும் போது நம்பிட்டேங்கிறான். இப்படி இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க இந்த லின்ன பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட பேச வருவானா. உடனே ஹீரோ என்ன லின் உங்க டீமுக்கு துரோகம் பண்ணிட்டு எங்க டீம்ல வந்து சேர போறீங்களா, இது உங்களுக்கே ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டு காரணம் லின் நீங்க ஜியா விட்டு தள்ளியே இருங்க, பிறகு உங்க ஃபேன்ஸ்லாம் எங்க ஜியாவை புள்ளி பண்ணாங்கன்னா என்ன பண்ண, ஸோ ஏதாவது ப்ராப்ளம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படி சொன்ன உடனே நான் ப்ராப்ளம் பண்ணலாம் வரல, நீங்க போட்டிருக்க கேப் இருக்கு இல்லையா அது நல்லா இருக்கு, எங்களுக்கும் அதே மாதிரி கேப் கிடைக்குமா, சூரியன் வேற சுட்டரிக்குதா, பூச்சி வேற கிடைக்குது, ஸோ இதை போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், எங்களுக்கும் கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்க இதுவா இதை வேணும், இது எங்க ஜியா இருக்கல்ல அவ தான் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து எங்களுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்தா, அதுவும் அவ கையால ரெடி பண்ணது, எவ்வளவு நல்ல மனசு பாத்தியா, அந்த மனசு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்ல போற பக்கம் பார்த்தா ஹீரோ மனசுல இவ இடம் பிடிச்சிருவா போல அப்படின்னு இவ கதற ஆரம்பிச்சுட்டா. இங்க ஈஃபனை பாத்தீங்கன்னா வெக்கமே இல்லாம ஹீனிக்கிட்ட ஜியா எங்களுக்கு இதே மாதிரி கேப்பை ரெடி பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாதுங்கிறா. இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிட்டு இதுல இவ இருக்கல யோயோ அவ வந்து கேமரா இருக்கிறத பார்த்துட்டு ஹீனோட நேமை டேமேஜ் பண்ணணும், அவளை ஒரு கெட்ட பொண்ணுன்னு காட்டுறக்காக அவ இப்ப என்ன சொல்றானா இன்னைக்கு உள்ள ஃபுட்டில் பாதி தந்துடுறேன், நீ அந்த கேப்பை மட்டும் எங்களுக்காக ரெடி பண்ணி தா அப்படி சொல்லி கேட்க நம்ம ஹீனி அப்படின்னாலுமே முடியாதுங்கிறா. அப்பனா சரி இன்னைக்கு உள்ள ஃபுல் ஃபுட்டையுமே தாரேன், அப்பயாவது ரெடி பண்ணி தா அப்படி சொல்லி கேட்க ஹீரோனுக்கு புரியுது இவ ஆடியன்ஸ் முன்னாடி நம்மளை கெட்ட பொண்ணை நினைக்க வைக்கதான் இப்பெல்லாம் பண்றானு. பட் என்ன பண்ணாலும் ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவங்க இதெல்லாம் கரெக்டாக
பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால நம்ம ஹீனி என்ன பண்ணுறான்னா, சரி நான் ரெடி பண்ணி தாரேங்கிறா. நம்ம ஹீரோக்கும் இவளோட பிளான் புரியுது. அதனால வெளிப்படையாவே நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு தெரியுது. ஆடியன்ஸ் முன்னாடி ஹீனி கெட்ட பொண்ணை காட்டுதானே, ஆனால் ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் கிடையாது நீ சொன்ன ஒன்று நம்புறதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இவளோட பிளானை கரெக்டாக சொல்ல, அதுக்கு ஈஃபனும் என் தங்கச்சிலாம் அப்படின்னு நினைக்க மாட்டா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நாங்கள் சியாக்கிட்ட பேச நீ இடையில வந்து மூக்கு நுழைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பானா. ஏன்னா நான் அவளோட டீம்மேட், அதுக்கு என்ன, நான் அவளோட அண்ணா அப்படின்னு இவன் இப்போவும் சொல்ல வருவானா. ஆனால் இந்த யோயா வந்து சொல்ல விடாம, அண்ணா வாக்குவாதம்லாம் பண்ண வேண்டாம், என் மேலே தான் தப்பு ஓகேவா அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட சாரி கேட்டுட்டு ஈஃபன் கிட்ட பேச வருவாளா. ஈஃபன் வந்து கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவான். பட் இருந்தாலும் இவா ஹீரோ கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக, சாரி ஹீரோ என் அண்ணா அப்படிதான், நீ கோப்படாத அப்படி சொல்லிட்டு அவ அங்கேருந்து போறா. இதுக்கு என்ன லூசா, அவளுடைய அண்ணா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான், இது என்னன்னா ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு போகுது, மண்டியில ஏதாவது கோளாறு இருக்குமோ அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஈஃபன் வந்து யோயா கையை தட்டி விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த வீடியோ தான் பயங்கரமாக போயிட்டு இருக்கான். அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருதான். இப்போ டேரக்டரும் அதை பார்த்துட்டு கேமராமேன் கிட்ட ஃபுல் அட்டென்ஷனும் அவங்க மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம டீம் ஆட்களை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கொடுத்த காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க சமைக்க. அப்போ ஊர் தலைவர் வந்து ஒரு பெரிய மீனை கொடுப்பாரு, இதையும் கொண்டு போங்கன்னு. தேங்க்ஸ் ஊர் தலைவர் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு மீன் வேணுமா இல்லைன்னா இந்த காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சமைக்கிறது வேணுமா அப்படி சொல்லி கேட்பாலாம். எனக்கு மீன் தான் வேணும், பட் இந்த மீன் வந்து உயிரிட இருக்கே, அதை யார் கொல்வா, நானே கொன்னுக்கிடுவேன் அப்படி நம்ம ஹீனி சொல்ல. அப்பனா சரி எனக்கு மீன் தான் வேணும்பா. சரி ஓகே, இதை 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வாங்க சொல்லிட்டு நம்ம ஹினி முன்னாடி போவாளா. என்கிட்ட என்ன சமைக்கணும்னு கேட்கல, 2 பேரும் மீன் தான் வேணும் முடிவு பண்ணியாச்சு, ஸோ உனக்கு எந்த சாய்ஸும் கிடையாது அப்படி நம்ம ஹினி சொல்லிட்டு போவாளா. நீ ரொம்ப மாறிட்ட சியா அப்படின்னு இவன் கடுப்புலேயே சொல்வான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை நீயே தூக்கிட்டு வந்துடா அப்படின்னு எஸ் ஆகிறான். பாவம் இவன் தான் தூக்கிட்டு போவான். அதுக்கப்புறம் நம்ம ஹினி அந்த மீனை வச்சு ஒரு டிஷ்ஷுமே பண்ணிடுறா, சமையல் ரெடி பண்ணி கொண்டு வந்துடா, பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்படி இவங்க சாப்பிட்டு இருக்கிறதா அங்கே வந்த இந்த ஈஃபனும் இன்னுமே பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறத இவளும் பார்த்துட்டு, ஆனால் நானும் அதேமாரி டிஷ் பண்ணி தாரேன் அப்படின்னு மீனை எடுக்கிறா. இவங்களுக்கு ஒரு மீன் கிடைச்சிருக்கும் போல, அது உயிரோட தான் இருக்கு. ஆனால் அவளுக்கு வெட்டவே பயமா இருக்கு. உடனே அண்ணாவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட, என்னால் முடியாதுன்னு அவன் பயப்படுறான். லின்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா அவனும் என்னால் முடியாது, நான் எதையும் தொட மாட்டேன் அப்படி சொல்லி அவன் சமாளிப்பான். இவ பயப்படுறத பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவும் சமைய கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. இவா நானே கொல்றேன் அப்படின்னு வெட்டுறா, அதுவும் கொடுறமா வெட்டுறா. எப்படி சொல்ல, ஒரே வீட்டில் சாக விடாம வெட்டிட்டே இருக்க பயங்கரமா. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரனும் ஐயோ பாவம் இவ கையில மாட்டிக்கிட்டு அது படாத படுப்படுது, நல்லபடியா சொர்க்கத்துக்கு போகட்டும் அப்படின்னு இவன் மௌனஞ்செல்லாம் செலுத்துறான். அதுக்கப்புறம் அவ சமைச்சு கொண்டு வைப்பால, பார்க்கவே கேவலமா இருக்கு, இது சாப்பிட முடியுமா ஆமா அப்படின்னு அண்ணாக்கும் லின்னுக்குமே வைக்க. ஈஃபனுக்குலாம் வேற வழியே இல்லை, ஏன்னா தங்கச்சியா போயிட்டா இல்லையா, ஸோ அதனால சாப்பிட்றான். எப்படி இருக்குன்னா அப்படி சொல்லி கேட்டான். நல்லா இருக்கு அப்படி சொல்லி அவன் தலையை மட்டும் ஆட்ட தான் செய்கிறான். இங்கே லின்னுமே சாப்பிட சொல்ல லின்னு முழிச்சிட்டு இருக்கான். உங்களுக்காக தான் ஆசையாக ரெடி பண்ணியிருக்கா, சாப்பிட வேண்டியதானே ஃப்ரெண்டுக்கார சொல்ல. இவனுக்கா வேற வழியே இல்லை, அவனும் பிடிக்காமலே சாப்பிட்றான். இவ இன்னும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எடுத்து வைக்க, இதுக்கு மேலே இவங்க 2 பேராலையும் முடியல, வாமிட் வேற வருது போல. ஸோ டக்குன்னு 2 பேருமே ஓடிறாங்க. சமப்போ நீ சமையல கெட்டிக்கறியாக தான் இருப்பா போல அப்படின்னு அவங்க கலாய்க்கிறாங்கன்னு கூட தெரியாம, ஆமா நான் கெட்டிக்கறி தான், என் சமையல் அடிச்சுக்க யாருமே கிடையாது, என் அண்ணாவும் இன்னுமே இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்காங்க, அதனால தான் வாமிட் பண்ண போயிட்டாங்க, மற்றபடி என் சமையல் சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வாயில வச்சவதான் சம கேவலம் இருக்குது, அவளுக்கே தெரியுது, துப்பிட்டு கிடக்கா. அப்போ வாமிட் பண்ண போயிருப்பாங்களா 2 பேரும், அவங்க 2 பேருமே இங்க பாருங்க. இதை பார்த்துட்டு மறுபடியுமே வாமிட் வந்துட்டு போல, ஸோ உடனே ஓடுறாங்க. இந்த ஈஃபனுக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டதால நைட் ஆகியுமே இன்னும் வாந்தி பேதி நிற்காம போயிட்டு இருக்காமா. உடனே ஹினிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான், கொஞ்சம் ஈஃபன் வந்து பாருன்னு. முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி போவாலாம். இவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டுக்கான். ஹீரோ வந்து தான் விட்டுட்டா அப்படி சொல்வான். ஜியா உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா உன் அண்ணா மேல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்வானா. எனக்கு சுத்தமா அக்கறை கிடையாது, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே எந்த கனெக்ஷனும் வேண்டானே, பிறகு என்ன வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு உள்ள போயிடுவா. என்ன பாரு ஹீரோனி இப்படி டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத, உனக்கு அவன் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த வில்லேஜ் என்ட்ரன்ஸ்ல ஒரு கிளினிக் இருக்குது, அங்க கூப்பிட்டு போ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்கேருந்து போயிடுவான். இப்போ இங்க நடந்த எல்லாத்தையுமே ஈஃபன் கிட்ட சொல்ல
அவனுக்கு நம்பவே முடியல. நிஜமாவே ஹினி வரலையா அப்படி சொல்லி கேட்கா. ஆமா அவள் வரல, இந்த டைம் ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படி சொல்ல இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. முன்னாடிலாம் இவனுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஹீரோனி தான் நைட்டு பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து டேக்கர் பண்ணுவாளாமா. அதான் இப்போ இவன் ஃபீல் பண்றான். இப்போ இந்த யோயர்க்கெல்லாம் அவளும் வந்து தங்கச்சி வரலையா, அவளுக்கு மனசாட்சியே இல்லை அப்படி நம்ம ஹினி போட்டு திட்டுவாளாம். ஈஃபனுக்கு கோவம் வந்துடுது. பேசாம அமைதியா போயிரு அப்படி சொல்லலாம். இந்த முட்டாளுக்கு என்னாச்சு, ஒருவேளை அவன் மேல பாசம் வந்துட்டோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லி அந்த கிளினிக்கும் கூப்பிட்டு போயாச்சு. அங்க டாக்டரும் இவங்க தின்ன ஃபுட்டாக தான் இப்படி ஆயிருக்கு, ட்ரிப்பெல்லாம் ஏற்றிருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா காணும் அப்படி சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. இவ பேச்சுக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணுறேன் அப்படி சொல்கிறா. ஈவன் அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு, நீ தூங்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறா. இவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஹீனி இருந்திருந்தா இப்பெல்லாம் விட்டுட்டே போயிருக்க மாட்டான் முன்னாடி அப்படின்னு இவன் இப்போ ஃபீல் பண்ணுறான். தென் மறுநாள் காலையில் இன்னுமே அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கான் போல். இவங்க 2 பேர் தான் போய் சாப்பாடுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் காய்கறிலாம் பறிச்சுட்டு வரணுமா. இப்போ டேரக்டரோ உங்களுக்கு ஓகே தானே, நீங்கள் 2 பேரும் போய் பறிச்சுட்டு வந்துடுவீங்கல்ல அப்படி சொல்லி கேட்கும்போது ஆமாம் நாங்கள் 2 பேரும் பறிச்சுட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு, ஆனால் மனசுக்குள்ள ஐயோடா இவனால நமக்கு தான் தொல்லையாக இருக்குது, இப்போ ஓவர் ஒர்க் லோடு நமக்கு வந்துட்டு அப்படின்னு இவன் மனசுக்குள்ள சொல்லி புலம்புறா. ஆனா வெளியில நல்ல பிள்ளையாட்டமா அண்ணா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்க 2 பேரும் போய் பறிச்சுட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு போவா. அப்போ லின் கேக்குறான், உன் அண்ணா நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல, ஏதாவது கஞ்சி வச்சு கொடுத்துட்டு வரலாம்ல அப்படி சொல்லி கேட்க, இல்லப்பா இந்த டைம்ல என் அண்ணன் எதுவும் சாப்பிட மாட்டான், அவன் அப்படி சாப்பிட்டானா அவனுக்கு மறுபடியுமே வாந்தி வந்துடும் அப்படி சொல்லிட்டு லின்னை கூப்பிட்டு போவா. இதெல்லாம் ஈஃபன் கேட்டுட்டு தான் இருப்பான். நேரா ஹினி தான் பார்க்க போறான். என்ன எதுக்கு இங்க வந்திருக்கிறா, நாங்க சாப்பாடுலாம் தர மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சாங்கு ஹீரோவும் அவனை போட்டு கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாங்கும் சொல்றான், அவனோட தங்கச்சி இருக்கல்ல அவளுக்கு சுத்தமாவே இவன் மேல பாசம் இல்லை போல, சாப்பாடு கூட ரெடி பண்ணி கொடுக்காம அவ பாட்டுக்கு போயிருக்கா அப்படி சாங் சொல்ல, ஆமாப்பா நேத்து நைட்டு கூட டேக்கர் பண்ணி பார்க்காம அவ தூங்க போயிட்டாலாம், இதுதான் டீப்பான சிப்ளிங் லவ் போல அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை கலைக்க, அவன் ஜியா அப்படின்னு கூப்பிடவும் ஹிரணி எட்டியே பார்க்கலையே, உடனே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ ஃபீல் பண்ணி என்ன செய்ய, ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கும் போது அதோட அருமை தெரியாது, அது போன பிறகுதான் அட நம்ம கிட்டே இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீனி இருக்கல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு பவுல்ல கஞ்சி வச்சிருப்பா போல, அதை ஈஃபின் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேமராமேன் கிட்ட சொல்லி அனுப்பிவிட நம்ம சாங்குக்கெல்லாம் செம கோவம் வந்துடுது. ஏன் சியா இப்படி பண்றா, ஏன் இப்படி அக்கறைலாம் காட்டுறா, அவங்களால நீ எவ்வளவு சஃபர் ஆகியிருக்கா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, டே அக்கறைலாம் கிடையாதுடா, சும்மா தான் அங்க வேஸ்டா இருக்கு இல்லையா அதான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட்டு போவா. இங்கே கேமராமேன் இருக்காங்கல்ல அவங்க வந்து சியா தந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்க, எனக்கு தெரியும் என்ன அவள் மறந்துருக்க மாட்டா, பாசம் அவளுக்கு இன்னுமே இருக்கு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா குடிப்பான். இதெல்லாம் லைவ்ல போகுதா, அப்பாக்கெல்லாம் யோயோ மேல செம கோவம் வருது. என் பையனுக்கு ஒரு கஞ்சி கூட வச்சு கொடுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டா, சின்ன வயசுல இருந்து இவங்க கூட தானே அவ வளர்ந்தா, பட் ஈஃபனை டேக்கர் பண்ணாம அவ பாட்டுக்கு போயிட்டான்னு செம கோவம் வருது. ஹீரோயின்லாம் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டுக்கு வந்தா, அவ கூட கஞ்சிலாம் வச்சு கொடுத்துருக்குறா அப்படின்னு நம்ம ஹீனி பெருமையை பேசிட்டு யோயாவை நல்லா திட்டுறாரா. அப்பா அவ சும்மா ஆக்டிங் போடுறப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்காங்களா அவங்க நம்ம ஹீரோனி மேலேயே ப்ளேம் பண்றாரு. ஆக்டிங்கா, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது, இவ்வளோ ஆடியன்ஸ் பாக்குறாங்க, அவங்க என்ன முட்டாளா, அவங்களுக்கு எது உண்மை எது போயின்னு தெரியாதா அப்படின்னு அவர் கோபப்படுறாரு. எப்படி இருந்தாலுமே இவன் ஹீனி நம்பவே மாட்டுக்கான், அவ ஆக்டிங் தான் போடுறா, யோயா வந்து வேன் கண்ட்லாம் இப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அப்பா போட்டு சமாதானப்படுத்துறான். அதே சமயம் இவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க போல, ஸோ ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க அப்படி சொன்னதும் அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் உண்டு போல, அங்க குளிக்க போயிருவாங்க. அதை பார்த்துட்டு இவ்வளோ அவங்க மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கடுப்பாக்குறா. எல்லாத்துக்கான அந்த லூஸ் தான், அந்த லூஸ் உடம்பு சரியில்லாம படுத்துட்டான், நான் தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு இவ புலம்பிட்டு போவா. இங்க இவங்களாம் ஜாலியா பேசி விளையாடுறாங்களா. இன்னொரு பக்கம் இந்த யோயோவை பாத்தீங்கன்னா நினப்பு ஃபுல்லாவே இங்கதான் இருக்கு. ஹீரோனி வந்து ஹீரோ செடிஸ் பண்ணிடுவாளோ, அது மட்டும் நடக்க கூடாது அப்படின்னு வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு நான் ரெஸ்ட்டும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவா. இங்க ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்க சொல்வாங்களா, அவன் வர மாட்டேங்கிறான். அதனால அவன் மேல தண்ணி தொளிச்சு விளையாடுறாங்க. 3 பேருமே செம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவருக்கெல்லாம் செம வெறியாகிறா. அப்போ இவளுக்கு ஊர் தலைவர் சொன்னதான் ஞாபகம் வருது. அவங்க வந்து அவங்க ஆட்கள் கிட்ட தனியா பேசிட்டு இருப்பாங்க, அதை இவ ஒட்டு கேட்டிருப்பா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கண்ட்ரோல் ரூமுக்குள்ள யாரையும் விட்டுறாதுங்க, அதுல மட்டும் நல்ல கவனமா இருங்க, ஸ்ட்ரிக்டா இருங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வருதா. நேராக கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அதை ஆன் பண்ணி விட்டுறா, ஓப்பன் பண்ணி விட்டுறா.
இங்க தண்ணி உள்ளே இழுக்க ஆரம்பிச்சுட்டு ஃபோர்ஸா வேகமா இழுக்குது. ஊர் தலைவர் சொல்லியிருப்பாங்க, இதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ரொம்ப ஃபோர்ஸா உள்ளே இழுக்கும், அதான் டேஞ்சர் அப்படி சொல்லியிருப்பாங்க. உயிர் கூட சேதாரம் வரும் அப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரியே இவங்கெல்லாம் இழுக்க ஆரம்பிக்குதா. இன்னைக்கு செத்து தொலைடி அப்படின்னு அவன் அங்கிருந்து போயிடுவா. இதை அங்க வந்து ஈஃபனு பார்த்துட்டு இவன் இங்க என்ன பண்றா அப்படின்னு நினைப்பான். இவனுக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல, ஹீரோனிக்கிட்ட சாரி கேட்க தான் வந்திருப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே தத்தளிச்சிட்டு இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்காரனை சேவ் பண்ணியாச்சு, ஆனா ஹீனியால வர முடியல. உடனே ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு நீச்சலே தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனியை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு உள்ள குதிச்சு காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். பட் அவனாலே முடியல. அப்போ கடைசியா ஒரு விஷயம் கேட்டுக்கிறான், நெக்ஸ்ட் லைஃப்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக நம்ம ஹினி எப்படியும் அங்கிருந்து வந்து இவனுக்கு மூச்செல்லாம் கொடுத்து வெளியே கூப்பிட்டு வாரா. ப்ரொடக்ஷன் டீமுமே ஹெல்ப் பண்ண வந்துறாங்க. இப்போ ஹீரோவை எழுப்பி எழுப்பி பாக்குறாங்களா, பட் எந்த பேச்சு மூச்சும் இல்லாத மாதிரி கிடக்குறான். உடனே ஹீரோ தான் மூச்சு கொடுத்து காப்பாத்துறா. இவனை பாத்தீங்கன்னா நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு நம்ம ஹினி வேற பக்கத்துல இருக்கல்ல, அதை பார்த்துட்டு தேங்க்ஸ் கார்டு, என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றினீங்களே அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹினிக்கு கிஸ் பண்ண ஹினி போடான்னு தள்ளிவிட, என்ன இது ரியலா இருக்கு, அப்ப நம்ம உசுரோட தான் இருக்கோமா அப்படின்னு நம்ம ஹினியை ஹக் பண்ண, ஓ துறைக்கு ரியல் எது கனவு எதுன்னு தெரியாம இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹினி வாசமா கிள்ளி விடுவா. இவனும் பயங்கரமா கத்திட்டு, என்ன நீ தான் சேவ் பண்ணியா, அப்போ என்னோட லக்கி ஸ்டாரே நீ தான், எனக்கு மறுபடியும் ஹக் வேணும் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். டே போடா அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. என்ஷா உன் ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குப்பா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, அது ஆக்டிங்லாம் கிடையாது என் மனசுல உள்ளது அப்படி சொல்ல, அப்படியா அப்போ சாகருக்கு முன்னாடி கடைசி ஆசையா என்னது கேட்டா அப்படி சாங் கேட்க, அதான் நெக்ஸ்ட் லைஃப்ல கண்டிப்பா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அதான் கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீனி கிட்ட ஹீரோ சொல்றானா. ஹீனிக்குலாம் டச்சிங் ஆகிட்டு, அப்ப ஈஃபோனை வந்து சியா உனக்கு ஒன்னும் ஆகல அப்படி சொல்லி கேட்க, சும்மா நடிக்க வேண்டாம் அக்கறை இருக்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசுறா. அப்படி பேசும்போது தான் நம்ம ஹீரோனிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, தன்னை சேவ் பண்ணதான் ஸ்விம்மிங் தெரியலனாலுமே வந்து காப்பாற்ற வந்திருக்கிறான் அப்படின்னு இப்போ புரியுது. நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப டச்சிங் ஆயிட்டு நம்ம ஹீரோ மேல இன்னுமே அவளுக்கு லவ் வர ஆரம்பிச்சுட்டு, இப்போ ஹீரோனியும் சரி வா நம்ம போகலாம் அப்படின்னா அங்கேருந்து போவாங்களா. அப்போ ஒரு குட்டி பையனும் வந்து நான் குளிக்க போறேன் அப்படின்னு அதுக்குள்ள விழுந்துறான். அதுக்கப்புறம் அவனையும் எப்படியே கஷ்டப்பட்டு காப்பாத்திறாங்க. தென் அந்த பிளேஸுக்கு அந்த பையனோட அப்பாமே வந்துறாங்க. என் பையனை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு நன்றி கடனா நான் வந்து உங்களுக்கு நிறைய சாப்பாடுலாம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க, டேரக்டர் அந்த யோயோ அப்படின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த யோயோலாம் என்ன இது இவ சாகாம இன்னும் உயிரிடவா இருக்கா அப்படின்னு பார்த்து நிற்பா. டேரக்டர் சொல்றாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல நீங்க ரெஸ்ட் எடுப்போங்க அப்படி சொல்லி அனுப்ப, சியா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு லின் வந்து நிற்க, ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹினி தூக்கிட்டு போக, இவளுக்கு ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்பவுமே சொல்லியிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இருக்கா. இங்க இந்த சைடு ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காரு போல. அங்க வந்து ஷூ தடம் இருக்குதாமா. இப்போ டைரக்டர் கிட்ட அதை சொல்லி அவங்கள கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிட்டு போய் அதை காட்டுறாங்க. இவளுக்கு அல்ல இல்ல, இப்போ நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இவ ஓடிடுவா. பட் ஈஃபனுக்கு லைட்டா இவன் மேல டவுட் வந்திருக்கு. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீனிய பாத்தீங்கன்னா என்ஷா கீழே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என் உயிரை நீ காப்பாத்தி இருக்கிறா அதுக்கு ரீபேமெண்ட் பண்ண வேண்டாமா அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போக, ஃப்ரெண்டு காரணம் இங்க கேமரா வேற கிடையாது, என்ஷா இதுதான் ஷாக்குன்னு ரீபேமெண்ட் பண்றேன்னு அட்வான்டேஜ் எடுக்க போறான் போல அப்படின்னு எட்டி எட்டி பார்க்க, நம்ம ஹீரோ அவளை உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு அப்படியே அவ ஃபேஸ்ல இருக்கிற முடியெல்லாம் சைட்ல ஒதுக்கி விட்டுட்டு, சரி நான் போறேன் என்னோட ரீபேமெண்ட் முடிஞ்சிட்டு அப்படி சொல்லி கிளம்ப, இதுதான் ரீபேமெண்டா அப்படி நம்ம ஹினி கேட்க, ஆமா பிறகு நீ என்ன திங்க் பண்ணா அப்படி சொல்லி கேட்டுட்டு ரொம்ப கிட்டக்க வந்து கிஸ் பண்ண வருவானா. நான் ஒன்னும் திங்க் பண்ணல நீ போ அப்படின்னு வெளியே அனுப்பி விட்டுட்டு ஹீரோ முன்னாடி சொல்லியிருப்பேன் இல்லையா அது நினைச்சு பாக்குறா. இப்போ க்ளோஸா வந்தது அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்க. இங்க ஹீரோ வந்தது கூட தெரியாம அவன் எட்டி எட்டி பார்க்கவும் இவன் அப்படியே இருமுறானா. அப்பதான் ஹீரோ பாக்குறான். ஹாய் அன்ஷா அப்படின்னு பல்ல இழிச்சிட்டு இருக்க, போய் ஃபர்ஸ்ட் குளி பிறகு கோல்டு பிடிச்சுக்கிறாம அப்படி சொல்ல, அவனும் விட்டா போதுன சாமின்னு ஓடிடுவான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து டைரக்டர் கிட்ட யோயோ மேல ஒரு கண்ணு வைக்க சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இவ தான் இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டுருக்கான்னு நம்ம ஹீரோனுக்கு தெரியும். ஆனா எவிடன்ஸ் இப்போதைக்கு இல்ல, அந்த எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்காக அவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்றான். தென் இவங்க 3 பேருமே காத்தோரமா வெளியே உட்காந்துட்டு அப்படியே பேசி கலாய்ச்சிட்டு இருப்பாங்களா. அப்போ இன்னும் வந்து ஏன் வெயில இருக்கீங்க உள்ள போக வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹினி கிட்ட சொல்ல, பேசாம போயிட்டு தொல்லை பண்ணாத அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. ஏ உன் நல்லதுக்கு தானே அவன்
அவன் சொல்றான், நீ என்ன ஓவரா பண்றா அப்படின்னு நம்ம ஹீனி பிடிச்சி இந்த யோயோ திட்ட. நீ அமைதியா இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனி கிட்ட ஈஃபின் இருக்கால சாரி கேட்குறான். முன்னாடி உன்னை திட்டினதுக்கலாம் மறுபடியும் அப்படி நடக்காது, உன்னை திட்ட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்களை கண்டிப்பா கண்டுபிடிச்சு உன்கிட்ட தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கு அள்ளி இல்ல இந்த பைத்தியக்காரனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மாறினா அப்படி ஷாக்லயே பார்த்துட்டு இருப்பா. ஹீரோவோ அதெல்லாம் தேவையில்ல, ஊர் தலைவர் பாத்துக்கிடுவாரு அப்படி சொல்வான். இப்போ அன்னைக்கு நைட் ஆகுதா, இவ அந்த ஷூ இருக்கு இல்லையா அத ஒரு பிளாக் கலர் பேக்ல போட்டு யாருக்கும் தெரியாம வெளியே கொண்டு போட்டலான்னு பாக்குறா. பதுங்கி போறா. அவ போறத நம்ம ஹீரோனிமே பாத்துறா. இந்த பிசாசு அடுத்த ராத்திரில எங்க போகுது அப்படின்னு வீடியோவும் எடுத்து வைக்கிறா. அப்போ ஈஃபன் வந்து தூங்காம இங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்டா. இல்ல தூக்க வரல, அதான் காத்தோரமா நடந்து போலான்னு வந்தேங்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிறத ஒருத்தவங்க போட்டோ எடுக்கிறாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க தான். ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இல்லையா யோயோ மேல ஒரு கண்ணு வைங்கன்னு, அது இவங்க தான் யோயோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போட்டோ எடுத்துட்டு டைரக்டர்கிட்ட போய் கொடுத்துறாரு. இங்க ஈஃபினுக்கு இவன் மேல சந்தேகம் வந்துட்டு இல்லையா, அதனால நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஹானஸ்டா ஆன்சர் சொல்லு. அந்த ஸ்விம்மிங் பூல் கண்ட்ரோல் ரூமை ஓப்பன் பண்ணி விட்டது நீனா அப்படி சொல்லி கேட்க, இவ ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. அண்ணா என் மேல சந்தேகப்படுறியா, அவன் ஏன் தங்கச்சி, நான் எப்படி அப்படி பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சு போயிட்டு, நான் வந்து உங்களுடைய அடாப்ட் சிஸ்டர் தானே, அதனால தானே என்னை இப்படி ட்ரீட் பண்றீங்க, உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா வேணா போலீஸ்லயே கான்டெக்ட் பண்ணிருங்க அப்படி சொல்லிட்டு இவ ரொம்ப அழுறாளா. அதை பார்த்துட்டு இவன் கரைஞ்சிடான். அப்போ இவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சாரி தங்கச்சி என்ன மன்னிச்சுக்கோ, நான் மறுபடியும் இப்படி சந்தேகப்பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுவானா. அப்போ பார்த்து டேரக்டர் இருக்காங்க, லைவ் ஸ்ட்ரீம் எடுத்துட்டு வராரு. இவங்களும் டக்குன்னு விலகிட்டு, டேரக்டர் லைவ் ஸ்ட்ரீம் 8 மணியோட முடிஞ்சில்ல அப்படி சொல்லி கேட்க, ஆமா ஆனா சில ஃபேன்ஸ்லாம் நைட் என்ன நடக்கும் அது கொஞ்சம் லைவ்ல போடுங்க அப்படி சொன்னாங்க, அதான் நாங்க இன்னைக்கு லைவ் வந்தோம், பட் நீங்க இப்படி வெளியே நின்று பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப பேட் மூடாக இருந்தேனா, அதான் என் அண்ணன் சமாதானப்படுத்தினா அப்படின்னு விளக்கெல்லாம் கொடுத்துட்டு 2 பேருமே தூங்க போயிடறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் இந்த டைமில் போய் லைவ் வீடியோ எடுக்க சொல்லியிருப்பான். ஏன்னா இவங்க 2 ஆல்ரெடி பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுமா, அதான் லைவ் வீடியோ எடுக்க சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த வீடியோவால் கண்டிப்பாக இவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரும், ஸோ அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் இந்த வீடியோவால் யோயோக்கு பேட் கமெண்டாக வருது. எதுக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ தான் கூ ஃபேமிலியோட ஒரிஜினல் பொண்ணுன்னு தெரிய வந்திருக்கா, அதனால தான் இவளுக்கு ரொம்ப பேட் கமெண்டா வருது. ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்காங்களா பிஆர் டீமுக்கு கால் பண்ணி அந்த யோயோட நேமை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை ஹீனிக்கிட்ட இதை பாரு அப்படின்னு போனை காட்டுறான். அங்க கமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி சொந்த தங்கச்சியை புள்ளி பண்ணிருக்காங்களே இவங்களாம் மனுஷங்களா அப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்டா வருது. ஹீரோனிக்கும் தெரியுது ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்கான்னு. இப்போ ஹீரோ சரி பார்த்ததெல்லாம் காணோம், எனக்கு வயிறு பசிக்கு கொஞ்சம் ஃபுட்டு சமைச்சு தாயேன் அப்படி சொல்லி கேட்க, நான் உன் மேடு கிடையாது, உனக்கு பசிக்குதுன்னா நீயே சமைச்சிக்கோ அப்படி சொல்ல. அதுக்கு ஹீரோவோ எனக்கு சமைக்க தெரியாதுப்பா ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்க, சரி வா சமைச்சு தரேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போவா. அட் த சேம் டைம் இந்த வில்லிக்காரி இருக்கல்ல, அவ வந்து அந்த ஷூ இருக்கு இல்லையா அதை கேமரா இல்லாத ஒரு பிளேஸுக்கு வந்து தூக்கி எறியறா. பட் இவ மேலதான் ஹீரோ ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருக்கானே, அதனால இவ பின்னாடி ஒரு கேமராமேன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. உடனே டேரக்டருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு இந்த விஷயத்த. ஆனா இவளை பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம கிட்ட அந்த ஷூ இல்லையே, ஸோ யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கெத்தா சந்தோஷமா வருவாளா. அங்கதான் நம்ம சாங் கேட்டுட்டு இருப்பான். இவளை பார்த்ததுமே, ஆமா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு, ஆமாடா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இவ கிட்டாக்க போய் பேசுவாளா. சீச்சி வாடடிக்கு தள்ளிப்போ அப்படின்னு கலாய்ச்சி விடுவான். அப்போ ஹீரோ வரானா எப்போதும் போல ஹீரோ கிட்ட வலிய ஆரம்பிப்பாளா, அது மாதிரி வலிய ஆரம்பிக்கிறா. அங்க ஹினி வரதை பார்த்ததுமே இவ ஹீரோ மேல விழுற மாதிரி ஆக்டிங் போடுறா. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா தான் இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா சீ தள்ளி போடி அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் டேரக்டர் இருக்காங்களா அந்த ஷூவை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி காட்டுறாரு, இந்த ஷூ தான் அந்த கண்ட்ரோல் ரூம்ல உள்ள ஷூ தடை இருக்கு இல்லையா அதுக்கு மேட்ச் ஆகுது அப்படி சொல்ல, இது இவளுக்கு அதை நான் பார்த்தேன் அவ போட்டிருக்கா அப்படின்னு சாங் சொல்வான். ஆகா இது எனக்கு கிடையாது, ஆனா நீ என்ன நம்புறாள் அப்படி சொல்லி கேட்டான். அவன் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். இவன் இந்த ஷூவை ஈப்பன் கிட்ட தான் கழிவுத்தான்னு சொல்லி கேட்டிருக்கா போல, அதே மாதிரியே இருக்குது, அதுல
ஒரு மார்க்கும் இருந்திருக்கு போல, அதே மார்க்கு இதுலயும் இருக்குது. ஒருவேளை இவ தான் ஹீரோனியை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாளோ அப்படின்னு மறுபடியுமே இவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சுட்டு, நம்ம ஹீரோக்கும் டைரக்டருக்கும் தெரியும் இது யோயோக்கு தானே. ஆனா நம்ம ஹீரோ இப்போ இவளோட நேமை சொல்ல வேண்டாம் அப்படின்னு டைரக்டர் கிட்ட கண்ணை கட்ட, அவரும் இது யாருக்குன்னு தெரியல, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படி சொல்ல, நான் கன்ஃபார்மா சொல்றேன் இது இவளுக்கு தான் அப்படின்னு நம்ம சாங் சொல்றான். ஆமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் என்ன ஃப்ரேம் பண்றா, ஒருவேளை உனக்கே இருக்குமோ, நீ தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணியோ, ஹீரோனி பார்த்துருந்துக்கோ, பக்கத்துலயே உன்னை ஏமாத்துறவங்க இருக்காங்க அப்படி சொல்ல, சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் நான் உன்ன மாதிரி முட்டாலாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு, டே நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, வாடா நான் உன்னை நம்புறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி கூப்பிட்டு போவா. இங்க ஈஃபின் இருக்கான்ல, இவளை நம்பின மாதிரியே தெரியல, இவ கையை தட்டி விட்டுட்டு போவானா, இவ அப்படியே வில்லத்தனமா லுக்க விடுறா. நம்ம ஹீரோ கிட்ட அந்த வீடியோ காட்டுறாரு. ஹீரோ வந்து எதுக்கு பொறுமையா இருக்கானா, இப்போ இந்த ஷூவை காட்டியிருக்காங்க இல்லையா, இவ்வளோ நாள் ஃபேன்ஸ் எல்லாருமே லைவ் வீடியோ பார்த்துருப்பாங்க, அதில் இந்த ஷூவை யார் போட்டிருப்பாங்கன்னு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதன் மூலமாக அந்த யோயோக்கு நெகட்டிவ் கமெண்ட் வருமா, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அதே மாதிரி இன்டர்நெட்டில் இந்த யோயோ போட்டு வறுத்து எடுக்கிறாங்க, அவள் தான் ஹினியை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேட் கமெண்ட்டாக வருது. இப்படி ஒரு பக்கம் இந்த கமெண்ட் போயிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்காங்களா, அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு யோயோலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு ஒரு லைவ் வீடியோவை பேசி ரிலீஸ் பண்ணுறாரு. யோயோ மேல அவ்வளோ நம்பிக்கை. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு, இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டீங்களா, இருங்கடி உங்களுக்கு பெரிய ஆப்பை இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஊர் தலைவர் இருக்காங்களா, நிறைய சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வராரு. ஹீரோயின் தான் ஆல்ரெடி ஊர் தலைவர்கிட்ட பேசியிருப்பா, சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுல, ஸோ குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு டியூஷன் வச்சு படிப்பு சொல்லி கொடுக்கறது, ஃபன் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஊர் தலைவர்கிட்ட பேசியிருப்பா. அதனால தான் அவரு கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ இதெல்லாம் யோயோ பார்த்துட்டு என்ன அப்படி சொல்லி கேட்க, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஹீரோயின் டியூஷன் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்க போறா அப்படின்னு டைரக்டர் சொல்ல, அப்போ நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லி கேட்க, எது நீனா, உனக்கு எப்படி கைண்டா பேசணும் கூட தெரியாது அப்படின்னு சாங் சொல்லி கலாய்ப்பனா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஷட்டப் பண்ணு அப்படி சொல்லிட்டு, நான் மேக்ஸில் ஜீனியஸ் அண்ட் ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டிலாம் படிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே டாப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாங்களும் சொல்லி கொடுக்குறோம் அப்படி சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்களும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு சரி ஃப்ரெண்டுக்காரனுக்கு சரி சுத்தமாக பிடிக்கல, கோபம் வருது நம்ம ஹீரோ மேலே. அப்புறம் உள்ள எல்லாருமே ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு மேக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, அதில் ஒரு பையனும் நம்ம ஹீரோனிக்கிட்ட அட்வான்ஸ் லெவல் மேக்ஸ் ப்ராப்ளத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்க, ஹீரோனி சொல்லி கொடுக்கலான்னு போவா. பட் இவ இருக்கல்ல ஓவரா சீனை போடுறா, ஜியா நீ ஹை ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறா, இதெல்லாம் உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது, நானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அவ போய் சொல்லி கொடுப்பா. ஹீரோனி எதுவும் சொல்ல மாட்டா, அமைதியா இருப்பாளா. இப்போ ஃப்ரெண்டுக்காரனும், ஜியா நீ வந்து சேடா இருக்காத, ஹீரோ வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல தான் இவளை உள்ள விட்டுருக்கான், பிறகு அவன்கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சாங் சொல்ல, ஒன்றும் தேவையில்லைங்கிறா. நம்ம ஹீரோ இவளை உள்ள கூப்பிட்டதுக்கு காரணமே இவளே ஆட்டோமேட்டிக்கா அசிங்கப்பட்டு போறதுக்கு தான். இப்போ இதெல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அண்ணாவை இதை பார்த்துட்டு, யோயா தான் மேக்ஸ்ல ஜீனியஸ், ஸோ அவளுக்காக பிஆர்பி பண்ணுங்க, அவளை இன்னுமே பிரபலப்படுத்துங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது, அவளுக்கு அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் சுத்தமா தெரிய மாட்டுக்கு போல, தப்பான ஆன்சர் தான் வருது. இது தப்புன்னு சொன்னா இல்ல இதுதான் கரெக்ட், புக்ல தப்பான ஆன்சர் போட்டிருக்கு அப்படின்னு மழுப்புறாளாம். நீங்க சொல்லியே தர வேண்டாம், ஜியா சிஸ்டரே சொல்லி தரட்டும் அப்படின்னு இந்த பையன் சொல்றானா. இவளுக்கு பெருத்த அவமானமா போயிட்டு ஃப்ரெண்டுக்காரெல்லாம் செமைய கலாய்க்கிறான். நான் அந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன், நான் மேக்ஸ் ஜீனியஸ் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் விட்டியே, கடைசியில் ஃபேக் ஜீனியஸ் தான் அப்படின்னு கலாய்க்க, நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து ஆன்சர்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடா. இதனால இவன் ரொம்ப கடுப்பாகிறா. உனக்கெல்லாம் பால்வாடி பசங்க தான் கரெக்டு அப்படின்னு இவன் கிண்டல் பண்ண, அவள் பல்ல கடிச்சிட்டு, ஜியா நீ ஹை ஸ்கூலே முடிக்கலையே இது எப்படி அப்படி சொல்லி கேட்டா, இதுக்கு டிகிரிலாம் முக்கியம் கிடையாது, நான் நிறைய புக்கெலாம் ரீட் பண்ணேன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கற்றுக்கிட்டேன்ப்பா. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க சொல்லி கொடுக்குறாங்க. இவ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல அவார்ட்லாம் வாங்கியிருக்க போல. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, என் தங்கச்சி இதில் சொதப்ப மாட்டா, பெஸ்ட்டாக தான் பண்ணுவா அப்படின்னு மறுபடியும் பிஆர் பண்ண சொல்கிறாரு. இவளும் நல்லதா வாசிக்கிறா. வாசித்து முடிச்ச பிறகு நம்ம ஹினியை கோத்து விடுறா. அவளுக்கு ஒன்றும் தெரியாத அசிங்கப்பட்டு தான் போப்புறா அப்படின்னு நினச்சி கோத்து விடுறா. ஃப்ரெண்டுக்காரெல்லாம் பதறான், டே பதறாத எனக்கு எல்லாமே வாசிக்க தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே வாசிப்பா. இவளை விட சூப்பராகவே வாசிக்கிறா. இவளுக்கு வயிற்றுச்சலாக இருக்கு, அவள் தோல்வியை ஒத்துக்கிட மாட்டுக்கா, இது ஃபேக், இவ சீட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே ஃபர்ஸ்ட் ஆனவா அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, இவ சீட் பண்ணுறா, ஸோ ஒரு
ஒரு போஸ்ட் பண்ணிருங்க இவ சீட் பண்ணுறான்னு அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவரும் போஸ்ட் பண்ணியாச்சு போல். டேரக்டரும் வந்து நீங்கள் சீட் பண்ணுறீங்களா ஆடியன்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்ல சரி அப்போ அதை ப்ரூவ் பண்ணி காட்ட நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லி கேட்பா. ஆடியன்ஸ் ஒருத்தவங்க கால் பண்ணி அவங்க ஒரு சாங் சொல்லுவாங்களாம், அந்த சாங்கை நீங்கள் வாஸ்து காமிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனி சரின்னு ஒத்துக்கிடுவா. இப்போ அதே மாதிரியே கால் வருதா, அவங்க சொன்ன சாங்குக்கு நம்ம ஹீரோனியை வாஸ்து முடிக்கிறா. இப்போதான் எல்லாருமே நம்புறாங்க ஹீரோனி சீட் பண்ணலன்னு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு யோயோ இருக்கால கடுப்புலேயே போவா. ஏன் இல்லை ஃபர்ஸ்ட் ஹீரோனி கிட்ட சாரி கேளு, நீ அவளை ப்ரொவோக் பண்ணல அப்படி சொல்ல அண்ணா நான் ப்ரொவோக்லாம் பண்ணல, என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் தெரியாது சாரி கேளு அப்படி சொல்ல இவளும் வேண்டாம் வெறுப்புன்னு சாரி கேட்டுட்டு போவா. ஹீரோ வந்து நீ உன் தப்பை ஒத்துக்கிட்டால பரவாயில்ல, ஆனால் உன் ஆட்டிடியூட்டை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவான். கொஞ்சம் கைண்டாகவே பேசுவானா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கும் சரி ஃப்ரெண்டுக்காரனுக்கும் சரி கடுப்பாகுது. சி புறம்போக்கு அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் திட்டிட்டு போவான். நம்ம ஹீரோனி ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இருப்பா. என்கிட்ட மேரேஜ் பண்ணுவேன்னு டைலாக்லாம் விட்டானே, இப்போ அவகிட்ட போய் கைண்டாக பேசுகிறான் அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பான். அப்போ டேரக்டரும் வந்து யோயோட நேமை அவங்க அண்ணன் இன்டர்நெட்ல எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்ல அவர் பண்ணிட்டு போறாரு. எப்படினாலும் அவளோட நேம் வந்து டேமேஜ் ஆகிட்டு நம்ம கடைசியாக அந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுவோம், அப்போதான் அவளோட உண்மையான சுயரூபம் எல்லாருக்கும் தெரியும் அப்படி சொல்லிட்டு நேரஹினி தான் பார்க்க போறான். அவ கோப்பட்டு போவாளா, நான் சத்தியமா சொல்றேன் நீ உன்னை மட்டும் தான் லைக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்வானா. அப்படியா, ஆனா அந்த யோயா கிட்ட நல்லா கைண்டா பேசுனீங்களே அதுவா, சும்மா தான் அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பே வச்சிருக்கிறேன் அது உனக்கு பிறகு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இவ ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டா. நீ நம்பலியா, வேணா இதுல இருந்து நான் குதிச்சு காட்டுறேன் அப்படின்னு குதிக்கிறதுக்கு நிக்க. ஐயோ வேண்டாம் நான் நம்புறேன் அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அழகா ப்ரொபோஸ் பண்ணுவான். தென் இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கிட்டத்தட்ட அரை மாசம் ஆகிருது. நம்ம ஹீரோ ஆல்ரெடி டைரக்டர் கிட்ட சொல்லியிருப்பான் எவ்வளோ சீக்கிரமா இந்த ஷோவை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா முடிங்க அப்படி சொல்லியிருப்பான். அதனால இன்னியோட அந்த ஷோவை முடிக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பசங்க கிட்டையும் ஊர் தலைவர்கிட்டையுமே பாய் பாய் சொல்லிட்டு சிட்டிக்கு வந்து எங்க வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்வா. அவரும் சரின்னு போயிடுவாரு. இப்போ டைரக்டருமே லைட்டாக ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு அவரும் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ ஈஃபனை வந்து ஹினி வீட்டுக்கு கூப்பிட்டா அது ஏன் வீடு கிடையாதுங்கிறா. ஆமாம் ஹீரோனி நல்லா புள்ளி பண்ணிட்டு இப்போ கூடுறீங்களா பேசாமல் போங்க மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்வான். இவ ஹீரோ கிட்ட பேச வருவாளா, ஹீரோவில் கண்டுக்காம ஹினியை மட்டும் கூப்பிட்டு போயிடுவான். போடி உனக்கு எப்படினாலும் நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கும், என் ஃபர்ஸ்ட் ஆனால் தான் உன்னோட நேமை டேமேஜ் பண்ணியிருப்பானே. ஸோ நீ ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது கண்ணீர் விட்டு அலை தான் போகிறப்பாரு. அப்புறம் இந்த பிரச்சனையால் ஹீரோ உன் கூட இல்லாமல் என் கூட வந்துடுவான் அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்க. இப்போ ஷோலாம் முடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால ஒரு பக்கம் இவங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ டீம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுத்து பார்க்குறா நம்ம ஹீரோக்கு தான் நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு. பட் இவளுக்கு தான் வந்திருக்கு. கழுவி ஊற்றிருக்காங்க. இவ ஃபேக்காக தான் நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு மட்டும் இல்லை ஹினியை கொலை பண்ண ட்ரை பண்ணவில்லை இவ தான் அப்படின்னு ரொம்ப பேட் கமெண்டாக வந்திருக்கா. அதை பார்த்துட்டு இவளோ ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணி கேட்கவும் நீ அழாத நான் இந்த கமெண்ட்லாம் பார்த்துக்கிறேன் நீ இதெல்லாம் ஒரி பண்ணிக்கிடாத அப்படி சொல்லிட்டு இவ டக்குன்னு லின்னுக்கு கால் பண்ணி நீயும் ஹீரோனியும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு ஒரு போஸ்ட்டை போடு, அப்போ தான் யோயை பற்றி பேசாமல் உங்கள் கதையை பேச ஆரம்பிப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆல்ரெடி நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோமே பரவாயில்ல அது ஃபேன்ஸ்க்குலாம் தெரியாது இல்லையா, சும்மா போஸ்ட் பண்ணு அப்படின்னு மிரட்டுறாரு. அவனுக்கும் வேற வழி இல்லை, அவனும் இப்போ போஸ்ட் பண்ணிடுறான். இந்த விஷயம் ஹீரோனிக்குமே தெரிய வருது. ஃப்ரெண்டுக்காரெல்லாம் செம காண்டாக்குறான். இவெல்லாம் என்ன மனுஷன் இப்படி பிரேக்கப் ஆகியும் இந்த மாதிரி லவ் போட்டோன்னு போட்டிருக்கான் அப்படி சொல்லி திட்ட. ஹீரோ சொல்கிறான் அவனை மிரட்டி தான் போட வச்சிருக்காங்க அப்படி சொல்லும் போது அப்போ அன்ஷா உங்கள் கம்பெனியை வச்சு இதுக்கு ஒரு வழி பண்ண அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி இருக்கல்ல அவள் பேஜில் ஒரு ஆடியோவை போஸ்ட் பண்ணுறா. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த லீன் கிட்ட பிரேக்கப் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த ஆடியோவை வச்சிருக்க போல். அது மட்டும் இல்லை இந்த லீனும் யோயோவும் தனியாக மீட் பண்ணி பேசியிருப்பாங்க போல், அந்த ஆடியோவுமே இவ வச்சிருக்கிறா. அதில் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசியிருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ அதையுமே அவளோட பேஜில் போஸ்ட் பண்ண அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு நம்ம ஈஃபனுக்குலாம் சரியான கோவம் வருது. ஹீரோனியே இப்படி ஏமாத்திருக்கீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு ரொம்ப கோவம் வருது. அந்த டைமில் லின்னுக்கு வேற அவங்க பாஸ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு
அந்த ஆடியோ ஃபேக்குன்னு ஒரு போஸ்ட்டை போடு அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஆனாலும் அவர் சொல்லிட்டாரு இல்லையா, அதனால் அந்த ஆடியோ ஃபேக்குன்னு போஸ்ட் பண்ணிடுறான். ஹீரோனிக்கிட்ட வேறு எவிடன்ஸே இல்லை போல். இப்போ ஹீரோ தான் அவங்க கம்பெனிக்கிட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ண சொல்கிறான். என்ன அப்படின்னா அந்த யோயோவும் லின்னுமே கப்பல்ஸ் போடுற மாதிரி ஒரே மாதிரி செயினை போட்டிருப்பாங்க போல். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ண நம்ம ஹீரோலாம் இதை பார்த்துட்டு, ஆமாம் இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிச்சு, நீ எப்போ எடுத்தா அப்படி சொல்லி கேட்க, அதுவா அன்றைக்கி நைட்டு தான் ஆல்ரெடி இவங்க மேலே ஒரு கண்ணு வைக்க சொன்னேன்னா, ஸோ அப்போ தான் இந்த எவிடன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல, என்ன நைட்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரியாமல் எனக்கு பின்னாடியிலேருந்து ஏதாவது பண்ணுறீங்களா அப்படி சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் கேட்பானா. அப்போலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹினி ரொம்ப நர்வஸ் ஆக, நீ ஒத்துக்கிட மாட்டாளா, ஒரு வேளை மறந்துட்டியா, சரி நானே ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை ஆக்ஷனில் சொல்லி காட்ட ஹீரோனிக்கெலாம் வெக்க வந்துடுது. ஃப்ரெண்டுக்காரனுக்குமே புரியுது இவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதே சமயம் இங்கே ஈவன் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹினி ஏமாற்றிட்டாங்க இல்லையா, அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியுது. அதனால் லின்னை போட்டு செமையாக அடிக்கிறான். அண்ணா அப்படி எதுவும் கிடையாது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு இவ சொல்கிறா. பட் இந்த டைமில் இவ சொல்கிறதெல்லாம் சுத்தமாக நம்பவே இல்லை. தென் இவங்க 2 பேருக்கும் சண்டை ஆர்குமெண்ட்லாம் போயிட்டுருக்கா. இவனுக்கு ஒரு கால் வருது, இவனை ஃபயர் பண்ணியாச்சு போல அவங்க கம்பெனிலேருந்து. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிய வருது. அதை இவங்க கிட்ட சொல்ல, அவனுக்கு தேவைதான் ஜியாவை எப்படிலாம் ஏமாற்றி திட்டிருப்பான், இப்போ வேலை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கார சொல்வான். ஹீரோனுமே தேங்க்ஸ்ன்னு சொல்வா. இது மட்டும் அவங்களுக்கு பத்தாது, இதுக்கு மேலே தான் ஒன்று இருக்குதா அப்படின்னு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்றான். அந்த வீடியோ என்னன்னு நமக்கே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, யோயோ இருக்கால அந்த ஷூவை தூர எரிஞ்சிருப்பா இல்லையா, அந்த வீடியோ தான் இப்போ அது தீயா பரவுது. ஃபர்ஸ்ட் அண்ணக்கிட்ட அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க அப்படி சொல்லும் போது தான் இவனு பார்க்குறாரு. இவரால் நம்ப முடியல யோயோவா இப்படின்னு. அப்போ அங்கே அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்களா. அவங்க அப்பா வந்து இவனை செமையாக அடிச்சுட்டு, பாத்தியாடா நான் சொல்லும் போது கூட நீ நம்பவே இல்லை, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணா, இப்போ பாரு நம்ம சொந்த பொண்ணே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு டென்ஷனை திட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஹினிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு கிளம்புறாங்களா. அந்த டைமில் யோயோ வந்து, அம்மா அது ஃபேக் வீடியோ, நான் போய் சிஸ்டர் காயப்படுத்தோனா அப்படி சொல்லி ஆக்டிங் போட, நீ அம்மாவை தொடாத அப்படின்னு ஈஃபன் வந்து சொல்வான். அவனுக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் வந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிக்கிறான். நல்லா திட்டுவான். இவ ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே கெஞ்சி கேட்பா, என்னை நம்புங்க நான் எந்த தப்பு பண்ணல அப்படி இப்படின்னு இப்போ கூட போய் சொல்லி ஆக்டிங் போடுறா. உடனே அப்பா பார்த்தீங்கன்னா, இனிமே கூ ஃபேமிலியில் ஒரே ஒரு பொண்ணு தான், அது ஹீரோனி மட்டும் தான், இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நீ போயிரு அப்படி சொல்லிட. அவங்க அம்மாவுக்கு யோயோ போகிறத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களால இப்போ கூட நம்பவே முடியல இவளாம் இப்படி பண்ணியிருப்பான்னு. அதுக்கப்புறம் இவங்களாம் நம்ம ஹினிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு நம்ம ஹினியை பார்க்க தான் போகிறாங்க. நம்ம ஹினி வந்து ஹீரோ வீட்டுக்கு தான் போகிறாளா. ஸோ அந்த விஷயம் இவங்களுக்குமே தெரியும். அதனால நேராக நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹினியும் காலில் வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ லின்னோ போய் மறைச்சிட்டு நான் ஹினிக்கிட்ட பேசணும் அப்படின்னு நிற்கிறான். சரி இப்போ என்ன சொல்ல வந்திருக்கா சொல்லு அப்படின்னு நம்ம ஹினி கேட்டா, எனக்கும் யோயோக்கும் எதுவும் கிடையாது, நம்ம ஒன்றா மறுபடியும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி கையை பிடிக்க வரானா. என் உமனையே ஹரஸ் பண்ண வாரியான்னு நம்ம ஹீரோ இருக்கலாம் அவனை அடிப்பான். மறுபடியும் என்ன டிஸ்டர்ப் பண்ணதா அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட்டு நேராக ஹீரோ வீட்டுக்கு தான் போவா. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கா போல, ஏதோ புதுசாக வந்த மாதிரி ரொம்ப நர்வஸாக நிற்கா. ஆல்ரெடி என்னோட ப்ரைடு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, யார் உன்னோட ப்ரைடு, அப்போ என்னை மேரேஜ் பண்ண மாட்டியா, அப்படிலாம் இல்லை, நீ எனக்கு ப்ரொப்போஸே பண்ணலையே, ப்ரொப்போஸ் பண்ணால் மேரேஜ் பண்ணுவேங்கிறா. இவன் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கான். இப்போ ரிங்கை காட்டி மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ண ஹீரோனி எதுவும் சொல்லாமல் நிற்கவே, என்னம்மா என் பையனை மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லையா அப்படின்னு அம்மா கேட்க, அப்பெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஓகே சொல்வா. ஹீரோவும் அழகாக ரிங்கெல்லாம் போட்டு விடுவான். வெளியே இந்த கோ ஃபேமிலி இருக்குல்ல, ஹீரோனை மீட் பண்ணி பேசணும் அப்படி சொல்லியிருப்பாங்க போல. அதை சர்வெண்ட்டும் வந்து சொல்ல, நம்ம ஹீரோனையும் மீட் பண்ண முடியாது அப்படி சொல்லிடுறா. ஹீரோனிக்கு உங்களை மீட் பண்ண விருப்பம் இல்லையா அப்படி இவங்க கிட்ட சொல்ல, சரி அவள் இப்போ ரொம்ப இருக்கா, கொஞ்சம் காம்டன் ஆன பிறகு வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு எல்லார்த்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போக, இதெல்லாம் இவ வில்லத்தனமா பார்க்குறா. அந்த காரை சேஸ் பண்ணி மறைச்சிட்டு நிறைய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்திருப்பா போல, அவங்கள வச்சு இவங்களை கடத்திட்டு போயிடா. அங்கே கடத்தி வச்சுட்டு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணுறா. அப்போ அம்மாவும் சொல்கிறாங்க, நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா மறுபடியும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் அம்மாவே அடிச்சுட்டு, எல்லாத்துக்கான நீ தாண்டி, நீ எதுக்கும் பெத்த பிள்ளையை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தியா
அதனால தான் இப்படி நான் மாறிட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அப்பா கேட்காங்க. அதுவா அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்துட்டு வரா. அதாவது இவங்க ஷேர் எல்லாத்தையும் இவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு. ஆனா அவங்க வந்து உனக்கெல்லாம் தர மாட்டோம், நாங்கள் ஹீரோனிக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. இவளுக்கு சரியான கோவம் வருது. பட் இருந்தாலும் சரி ஓகே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எப்படினாலும் எனக்கு இங்கே இடம் தர மாட்டீங்க, இங்கே இருக்க முடியாது, போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு நீங்கள் $1 பில்லியன் தாங்க, சீக்கிரமாக தாங்க, நான் உங்களை விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அதையும் தரமாட்டேன் தான் அப்பா சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு அங்கே செகண்ட் பிரதர் இருக்காங்களா, அவங்க காலில் போய் கத்தி வச்சு குத்திரா. ஃபர்ஸ்ட் அண்ணன் காலையும் கத்தி வச்சு குத்திரா. குத்திட்டு உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன், நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அவள் அங்கே போய் ஃபோனை பார்க்குறா. அங்கே இன்னைக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது. நம்ம ஹீரோ தான் நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். இப்போ இது எல்லாத்தையும் இவ பார்த்துட்டு செம்ம காண்டாக்குறா. அவளுக்கு மட்டும் எல்லாமே நல்லதா நடக்கு, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டுக்கு அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. இப்ப பாருங்க அவளை என்ன பண்ண போறேன் அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் போட்டோ எடுத்து நம்ம ஹீரோனிக்கு அனுப்புறா. அவ அதை பார்த்துட்டு அங்கே மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்களா அவங்க கிட்ட, நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. அவள் போன பிறகு தான் நம்ம ஹீரோவே வாரான். ஹீரோனி எங்கே அப்படி சொல்லி கேட்டா, அவங்க இப்போ தான் வெளியே போனாங்க, ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ரொம்ப பதட்டமாக வெளியே போனாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணி ஹீரோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறான். இங்கே நம்ம ஹீனி வந்துடா. இவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க உயிரோட உனக்கு வேணா என்கிட்ட நீல்டன் போட்டு மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு அவங்க மேலே பாசமே கிடையாது. அப்படியா, அப்போ எதுக்கு நீ வந்தியா, சரி செக் பண்ணி பார்த்துருமா அப்படின்னு செகண்ட் பிரதர் இருக்காங்கல்ல ஈஃபனு, அவங்கிட்ட போய் கத்தி வச்சு குத்த போக நம்ம ஹினி பதறா. அப்பா அண்ணாலாம் நீ இங்கேருந்து போயிரு, எங்களுக்காக நீ மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க ஃபுல்லாகவே திருந்திட்டாங்க, மன்னிப்பு தான் கேட்குறாங்க, இங்கேருந்து போயிரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அம்மா வந்து யோயோ போட்டு திட்டுறாங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக உன்னை வளர்த்தோம், நீ ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படிலாம் சொல்லி திட்ட, எனக்கு நீங்கள் லெக்சர் எடுக்கிறீங்களா அப்படின்னு அம்மாவை கத்தி வச்சு குத்த போக ஹீனி வந்து பிடிச்சிடா. நீ ஏன் வழியிலே தலையிடுறியா அப்படின்னு நம்ம ஹீனியை குத்த போயிடா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான், அவன் தான் காப்பாத்துறான் நம்ம ஹீனியை. இப்போ அவளை பிடிக்க சொல்கிறானா, இவளை பார்த்தீங்கன்னா என்கிட்ட யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு அவன் அந்த கத்தியை வச்சு அங்கேயும் இங்கேயும் ஆட்டிகிட்டு இருக்கா. கடைசியில் அவள் கையாலே அவள் இறந்துடா, அவள் வயிற்றுல குத்துப்பட்டுருது. ஸோ அப்படியே இறந்து போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோனியும் அவங்க ஃபேமிலி கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டேன், இனிலேருந்து உங்கள் பாதை வேறு என்னோட பாதை வேறு, ஸோ நம்ம மீட் பண்ணிக்கிடவே வேண்டாம், இனிமேல் எந்த கனெக்ஷனும் கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கூட போவா. அவங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியாவை ஏற்றுக்கல. இப்போ ஹீரோ கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் வா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஹாப்பியாக தூக்கிட்டு போவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் வெட்டிங் தான் நடக்குது. நம்ம ஹீரோ அழகாக ரிங் போட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.